புகழும் பெருமையும் மிக்க வேல்டெக் கல்லூரியின் வணிகவியல் புலம் மற்றும் கிங் தொலைக்காட்சி இணைந்து நடத்துகின்ற இந்த பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றத்தினை நடத்துவதற்கு ஆணையிட்டு வாய்ப்பினை வழங்கியிருக்கிற நிறுவன தலைவர் மற்றும் வேந்தர் கர்னல் பேராசிரியர் வேல் டாக்டர் ஆர் ரங்கராஜன், நிறுவன தலைவர் டாக்டர் சகுந்தலா ரங்கராஜன், மாண்புமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ராஜ்குப்தா, இந்த நல்ல நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற புல முதன்மையர் வணிகவியல் புலம் முனைவர் ஆ ஜெயபால் ஐயா அவர்கள், முனைவர் ஆ ஆறுமுகம் துறை தலைவர் வணிகவியல் புலம் அவர்கள், இந்த பட்டிமன்றத்திற்காக கடந்த 6 மாதங்களை செலவழித்து நீண்ட நெடிய களப்பணி ஆற்றியிருக்கிற வணிகவியல் புலம் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் யுவராணி மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக அமர்ந்திருக்கிற அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள், இந்த கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்கள், கிங் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை இந்த தை திருநாளிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் பணிவான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்களையும் பேரன்புடன் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், நம்முடைய பேராசிரியர் முனைவர் யுவராணி அவர்கள் கடந்த 6 மாதமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். பட்டிமன்றம் ஆரம்பித்து நிறைய கருத்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கருத்து யாரும் சொல்ல மாட்டோம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் அமர்ந்து ரசிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ, நாங்கள் எங்களுக்கு ராமாயணம் தெரியுதுன்னு அது பேசுவோமா, மகாபாரதம் பேசுவோமா, அதெல்லாம் இல்லை. யாரை பற்றி பேச போகிறோம்னா உங்களை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைய இளைஞர்கள்னால் நீங்கள் தான், நாங்கள்லாம் நேற்றைய இளைஞர்கள். அதனால் நீங்கள் தான் இன்றைய இளைஞர்கள். உங்களுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பட்டிமன்றம். 2 தலைப்பில் விவாதிக்கிறதுக்கு 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. ஒரு தலைப்பு என்னன்னா, இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா? இன்னொரு பிரிவு, அந்த அணியில் திசை மாறிய பாதையில் பயணத்தில் செல்கிறார்களா? அதுதான் கேள்வி. திட்டமிட்ட பாதைனா என்ன சார், திசை மாறிய பயணம்னா என்ன சார்? இந்த திட்டமிட்ட பாதையேன்னு பேச வந்திருக்கிற 3 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இளைஞனுக்கான காலம், சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து கிளம்பி கல்லூரிக்கு வந்துட்டான், அப்போ தான் அவன் இளைஞன் ஆகிறான். இந்த இளைஞன் ஆனதுக்கு பிறகு அவன் தான் படித்து வந்த 12 வருஷ கல்வியை மூலதனமாக வச்சுக்கிட்டு அடுத்து கற்கப் போகிற அந்த 3 ஆண்டு காலம் கல்லூரி கல்வியை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எதை நோக்கி பயணப்படுறானோ அதுதான் திட்டமிட்ட பாதை. இந்த திட்டமிட்ட பாதை ரொம்ப சரியாக போகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு யார் பார்க்க முடியும்னாங்க, வீட்டில் இருக்கிற பெற்றோர் மட்டும் பார்க்க முடியாது. உங்களை பார்த்து அரவணைத்து போகிற உங்களுடைய பேராசிரியர்கள் மட்டும் பார்க்க முடியாது. இந்த பயணத்தை முடிவு செய்யும் அந்த சமிஞ்சை யாரிடம் இருக்கிறது என்றால் ஒவ்வொருவருடைய கையிலும் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களே தான் முடிவு பண்ணணும். அதை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். அதனால் நீங்கள் திசை மாறிய பாதையில் போகிறீர்கள் என்றும் நாங்கள் யாரும் சொல்லலை, திட்டமிட்ட பாதையை மறந்துட்டீங்கன்னு யாரும் சொல்லலை. அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எந்த பாதையில் போயிட்டுருக்கிறீங்கன்னு. நான் சொல்கிறது விளங்குதா? ரைட். இன்றைய கால சூழ்நிலையில் இளைஞர்கள் செல்லுகின்ற பாதை திட்டமிட்ட பாதையா, திசை மாறிய பயணமா? இதுதான் கேள்வி. இந்த பாதையையும் இந்த பயணத்தையும் எங்கே சார் முடிவு பண்ணினாங்க அப்படின்னா, அன்று ஒரு நாள் கல்கத்தா மாநகரத்தில் ஒரு பள்ளியில் வாத்தியார் ஒரு பையனாக பார்த்து கேட்டுக்கிட்டே வந்தார், உன் பேர் என்னடா, நீ படித்து என்ன ஆக போகிற? ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், நான் டாக்டர் ஆக போகிறேன். அடுத்த பையனை கேட்டார், நீ என்னடா ஆக போகிற? நான் வக்கீலாக போகிறேன். நீ என்னடா ஆக போகிற? நான் போலீஸ் ஆக போகிறேன். நீ என்ன ஆக போகிற? நான் இராணுவத்தில் சேர போகிறேன். இன்னொரு பையனை பார்த்து கேட்டார், நீ என்ன ஆக போகிற? அந்த பையன் சொன்னான்,
நான் ஒரு குதிரை வண்டிக்காரனாக ஆக போகிறேன்னு சொன்னான். வாத்தியார் பார்த்தார், ஏண்டா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேன்னு சொல்கிற, முட்டாப்பையில் உட்காரு அப்படின்னு உட்கார சொன்னார். அந்த பையனோட அம்மா சாயந்தரம் வந்தாங்க. அம்மா கிட்ட அந்த வாத்தியார் சொன்னார், அம்மா இந்த பையனை நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்டேன், நான் குதிரை வண்டிக்காரன் ஆகிறேன்னு உங்கள் பையன் சொல்கிறான், இவனை கூட்டிகிட்டு போய் என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த அம்மா அந்த பையனை கையில் பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போதே கேட்டாங்க, தம்பி ஆசிரியர் உங்ககிட்ட நீ என்ன ஆக போகிற பிற்காலத்தில்னு கேட்டப்போ குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேன்னு சொன்னையாமே, ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டான். அந்த பையன் சொன்னான், நான் தினந்தோறும் பள்ளிக்கு வருகிற போது எதிரில் ஒரு குதிரை வண்டி வருது, அதை பார்த்த உடனே பரவசமாகுது. எப்படி தெரியுமா? அது காற்றை கிழித்து கொண்டு அந்த குதிரை வருகிற போது அந்த குதிரை வண்டிக்காரர் முடியெல்லாம் அப்படி பறக்குது. அவர் கையில் இருக்கிற சாட்டையை அந்த சக்கரத்துக்குள்ளே இப்படி நீட்டுறார், அது கட 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 கடன்னு சத்தம் வருது. எல்லாரும் அவரை திரும்பி பார்க்குறாங்க. அவர் வர்றாருன்றது அந்த ஊருக்கே தெரிஞ்ச போது எல்லாரும் அவரை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. இதனால் மற்றவர்களுடைய கவனத்தை என் பக்கம் திருப்புகின்ற வாய்ப்பு என்பது ஒரு குதிரை வண்டிக்காரனுக்கு இருக்குதுன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமா, அதனால் நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு அந்த பையன் சொன்னான். அந்த தாய் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டினுடைய பூஜை அறை கதவுகளை திறந்தாங்க. உள்ள ஒரு படம் மாட்டி இருந்துச்சு. அந்த படத்தில் 16 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சாரட்டு வண்டியை கிருஷ்ண பரமாத்மா ஓட்டிக்கிட்டு இருந்தார். தேருக்குள்ளே நின்று இருந்தவன் அர்ஜுனன். அவனுக்கு அந்த போர், குருச்சேத்திர போர், அதுக்குள்ளெல்லாம் உள்ள போகல. குருச்சேத்திர போரில் கீதை உபதேசம் சொல்லி உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பிறப்புன்னா என்ன, மனுஷன்னா என்ன, இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்த இடத்துல இருந்த கிருஷ்ணன் தான் அந்த 16 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அம்மா சொன்னாங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆகுவதில் எந்த ஐயமும் இல்லை, அதில் எந்த குழப்பமும் இல்லை, அதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை தம்பி. ஒருவேளை குதிரை வண்டிக்காரன் ஆவது தான் உன்னுடைய நோக்கம் என்றால் இந்த படத்தில் இருக்கிற இவரை போல பெரிய குதிரை வண்டிக்காரனா நீ மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தன் தாய் வகுத்து கொடுத்த பாதையில் கண்ணுக்கு தெரிந்த கிருஷ்ணர் படத்தை மட்டுமே வைத்து கொண்டுதான் குதிரை வண்டிக்காரனாக ஆரம்பித்த நரேந்திரன் என்கின்ற சிறுவன் இந்த உலகத்தில் இந்து தர்மத்தை எடுத்து கொண்டு போய் சிக்காகோ மாநகரத்திலே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று உலக மக்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்த விவேகானந்தர் என்கிற மகான். இதுதான் சார் திட்டமிட்ட பாதையா, திசை மாறிய பயணமா? அவனுடைய நோக்கம் சின்னது, ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆகணுன்றது. ஆனால் திட்டம் பெருசு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை இங்கே 6 அறிஞர் பெருமக்கள் விவாதிக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க நிலைமையில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுப்பது எதுவுமே இல்லைங்க. டெம்பரரியாக, இப்போதைக்கு தற்காலிகமாக சில விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த மகிழ்ச்சியை நோக்கி போவதில் தான் இப்போ நாம் எல்லாம் ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபோன் நம்மளை மீறி நிறைய விஷயத்தை நமக்குள்ளே கொடுக்குது. ஒரு 4 நாள் முன்னாடி சென்னை அமைஞ்சக்கரையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு தம்பிக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சு. வீடியோ காலில் அவனுடைய நண்பர் பேசினார். இவனும் வீடியோ காலில் பேசினா, அவரும் பேசினார். பேசிக்கிட்டே போனான், வண்டியை நிறுத்தினான், சாவி எடுத்தான், உள்ளே போனான், லிஃப்ட்டுக்கிட்ட நின்னான். அவன் குடியிருக்கிறது 16ஆம் நம்பர் மாடி, 16th ஃப்ளோர். 16 நம்பர் பட்டன் அழுத்திட்டான். லிஃப்ட்டில் மேலே போயிட்டுருக்கான். வீடியோ காலில் பேசிகிட்டே இருக்கான். வீட்டுக்கிட்ட போனான், காலிங் பெல் அடித்தான். வீட்டுக்குள்ளே அந்த அம்மா அவங்களுக்கும் யாரோ ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே கதவுல தாப்பால திறந்து விட்டு உள்ளே போயிட்டாங்க. இப்போ இவன் ஒரு வீடியோ கால், அந்த அம்மா ஒரு வீடியோ கால். இவன் இந்த வீடியோ காலில் பேசிக்கிட்டே உள்ளே போய் சட்டையை கழட்டி, பனியன் கழட்டி, லுங்கி மாற்றிக்கிட்டு, முகமெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டான். அந்த அம்மா வீடியோ கால் பேசிக்கிட்டே போய் தோசைக்கல்லில் தோசை ஊற்றி, சட்னி அரைச்சி, சாம்பார் வச்சு கொண்டு சாப்பிட்றதுக்கு வச்சிருச்சு. இப்போ இவன் சாப்பிடணுங்க. கொஞ்சம் தோசை எடுத்து சட்னியில் தொட்டு எடுத்தவன் வாயில் போட்டான் பாருங்க. அப்போத்தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது, நம்ம வீட்டில் சாம்பார் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதேன்னு. நிமிந்து பார்த்தான் சார். அவன் சாப்பிட்டு இருந்தது பக்கத்து வீடு. தோசை ஊற்றி கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி.
சாப்பிட்டுட்டு இருந்தவன் பக்கத்து வீட்டுக்காரம்மா புருஷன், 2 பேரும் இந்த அதிர்ச்சியான சம்பவத்திலேருந்து மீள முடியாமல் என்ன செய்யறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிச்சுது. ஒரிஜினல் வந்துட்டான். அவனுக்கு எவனோ ஒருத்தன் வீடியோ கால் பண்ணியிருக்கிறான். அவனும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே உள்ளே வந்து ஏற்கனவே உள்ளே இருந்தவனை பார்த்து சொன்னானா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், உங்கள் வீடுன்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ நாம் இந்த நிலைமையில் இருக்கோம். அதனால் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஃபோனுக்கு வெளியே சில விஷயத்தை சொல்லணும்னா உங்கள் கவனத்தை எங்கள் பக்கம் இழுக்கணும். அந்த இழுக்கிற மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த 6 பேச்சாளர் பெருமக்கள் இங்கே இருக்காங்க. அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 1 மணி நேரம்தான். இந்த 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு நம்பி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறீங்கன்ற நம்பிக்கை இருந்தால் தான் எங்களுக்கும் பேச முடியும். நிறைய பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சி பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சி சிறக்காது. நீங்கள் தைரியமாக நாங்கள் பேசலான்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷம்டா. அந்த கை தட்டின 13 பேருக்கு மட்டும் நன்றி. மற்றவங்களும் சேர்த்து தட்டுங்க பார்ப்போம். ஆமாம், இந்த நல்ல விவாதத்தில் இன்றைய இளைஞர்கள் செல்லுகின்ற பாதை திசை மாறிய பயணத்தில் தான் சார். திட்டமிட்டு எங்கே போகிறாங்க? அவன் ஒன்று நினைக்கிறான், அதை விட்டுட்டு வேற ஒன்று செய்கிறான். காலையில் எழுந்து காலேஜ் போகணுன்னு தான் கிளம்புறான். காலேஜுக்கு வர்ற வழியிலேயே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்துடுது. வண்டியை யூட்டர்ன் போட்டு போயிடுறான். ஆசிரியரை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் ஆசிரியரை பார்த்தா மரியாதை வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறதுக்காக இன்றைய இளைஞர்களின் பாதை திட்டமிட்டெல்லாம் இல்லைங்க. திசை மாறிய பயணத்தில் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நாடறிந்த நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். இன்றைக்கு நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில், வலைத்தளங்களில், யூடியூப்லலாம் பார்க்கலாம். நல்ல பெரிய நடுவர்களோடெல்லாம் மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அன்பு தங்கை, நல்ல தமிழ் பேச்சாளர் நித்திய பிரியா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழன்னையை வணங்கி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும், பேச்சாளர் பெருமக்களுக்கும், வேல்டெக் கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கங்கள். அற்புதமான ஒரு தலைப்பு. இன்றைய இளைஞர்களுடைய பாதை திட்டமிட்ட பாதையா இல்லை திசை மாறிய பயணத்தில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவதாக அவங்க திசை மாறிய பயணத்தில் தான் போகிறாங்கன்னு என்னை இறக்கி விட்டுருக்காங்க. பசங்களாம் என்னை முறைச்சி பார்க்குறாங்க. யார் ஏரியாவில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்தே வா, கொசு பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடும், அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து எங்களையே குறை சொல்ல வந்திருக்கீங்களான்னு நீங்கள் என்னை முறைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் ஒரு இளைஞருடைய மனசு ஒரு இளைஞர்களுக்கு நல்லா புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இளைஞர்களை குறை சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. அவங்க திட்டமிடுகிறார்கள். நான் திசை மாறுகிற அந்த அணியில் பேசினா கூட இன்னைக்கு இளைஞர்கள் திட்டமிடுகிறார்கள். எதுக்கெல்லாம் திட்டமிடுகிறார்கள்? கிளாஸை எப்படி கட்டடிக்கலான்னு திட்டமிடுகிறார்கள். ஒரு பைக் வாங்கினா 100 சிசியில் வாங்கணுமா 200 சிசியில் வாங்கணுமான்னு திட்டமிடுகிறார்கள். ஒரு ஃபோன் வாங்கணும்னா என்ன மாடல் ஃபோன் வாங்கணும்னு திட்டமிடுகிறார்கள். ஃப்ரெண்ட்ஸோட எங்க போகலாம், அவுட்டிங் போகலான்னு திட்டமிடுகிறார்கள். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டா யாரை டேக் பண்ணணும், யாரை ஹைட் பண்ணணும்னு திட்டமிடுகிறார்கள். அது மட்டும்தான் திட்டமிடுகிறார்கள். சுருக்கமாக சொல்லணும்னா வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு திட்டமிடுறாங்க. வாழ்க்கையில் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு திசை மாறி போகிறாங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த சமூகத்துக்கு என்ன நல்லதை செய்வாங்க? ஆனால் பாவம் சார், நம்மளுடைய மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவுடைய எதிர்காலமே இளைஞர்கள் கையிலன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் கவலை,
இளைஞர்களுடைய எதிர்காலமே யார் கையில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலையேங்க. ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க. அந்த கோயிலில் திடீர்னு ஒரு 10 பேர் முன்னாடி ஓடினாங்க. எதுக்குடா திடீர்னு ஓடுறாங்கன்னு 10ஆவதா ஓடுறவங்கள நிறுத்தி கேட்டேன், எதுக்குங்க ஓடுறீங்கன்னு. தெரியலங்க, எனக்கு முன்னாடி 9 பேர் ஓடுறாங்க, அதனால நானும் ஓடுறேன்னா. சரி, நான் 5ஆவதா இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ எதுக்குப்பா ஓடுற? தெரியலக்கா, எனக்கு முன்னாடி 4 பேர் ஓடுறாங்கன்னா. இப்படிப்பட்டா சரிப்பட்டு வராதுன்னு முதலாளாக இருக்கிற ஆளில் நிறுத்தி கேட்டேன். தெரியலைங்க, எனக்கு முன்னாடி 9 பேர் ஓடிட்டு இருக்காங்க, பின்னாடி ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதனால தான் நானும் ஓடுறேன்னா. இப்படி தான் இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமை இருக்குங்க. தான் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறனே தெரியல. உண்மையா அடுத்தவன் இன்ஜினியரிங் படித்தா நானும் இன்ஜினியரிங், அவன் டாக்டர் படித்தா நானும் டாக்டர், அவன் கார் வாங்கினா நானும் காரு, அவன் ரெட் ஃபோன் வாங்கினா நானும் ரியல்மி. இப்படி அடுத்தவர்களுடைய நிழலாய் இன்றைய இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவர்களுடைய பாதை எப்படி திட்டமிட்ட பாதையில் இருக்குன்னு எங்கள் கேள்வி. ஆனால் இளைஞர்கள் 2 விஷயத்தை தாங்க கேட்குறாங்க. 2 விஷயத்துக்கு பின்னாடி தான் போகிறான். ஒன்று ஃப்ரெண்டு பின்னாடி போகிறான், இன்னொன்று ட்ரெண்டு பின்னாடி போகிறான். ஃப்ரெண்டாவது நல்ல வழிக்கு நம்மளை கூட்டுட்டு போகிறானா? யார் சார் சிறந்த நண்பன்? ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆபத்து உருவாவதற்கு காரணமே நண்பனாக தானே இருக்கிறான். உண்மையா இல்லையாங்க? க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் நம்மளை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருக்கிறானே, அவன் எப்படி சார் நமக்கு நல்ல பாதையை காட்டுமா? அடுத்தது ட்ரெண்டுன்னு கொலையா கொண்டு எடுக்கிறான் பாருங்க. 1 மாதம் முழுக்க நடுவர்களே, மோனிகா லவ் யூ மோனிகா, மோனிகா பின்னாடி போகிறான். அடுத்த மாதம் பூட்டி வச்ச குதிரை ஒன்று புட்டுக்குச்சி மாமா, அப்படியே அது அமர காவியம், அந்த பின்னாடி போயிட்டு இருக்கான். இன்னும் 1 மாதம் முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, சின்மை நல்ல பாடகியா, தீ நல்ல பாடகியா, வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். இப்ப 1 வாரமா பிளாஸ்ட் பிளாஸ்ட், நம்ம வாழ்க்கைய ஒஸ்டா போயின்னு இருக்கு. நம்ம வாழ்க்கையே இங்க ஒஸ்டா போயிட்டு இருக்கு. நம்ம பிளாஸ்ட்னு இருக்குமேன்னு கவலை இல்லைங்க இன்னைக்கு இளைஞர்களுக்கு. இன்னும் ஒரு கூட்டம் இருக்குங்க, 24 மணி நேரமும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தப்பிச்சுக்கு பிக் பாஸ். பாரதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். இதுக்கு போர்க்கொடி தூக்குற நீங்க, உங்க சமூகத்துல எத்தனை தவறுகள் நடக்குது. அப்பெல்லாம் இந்த இளைஞர்கள் எங்கங்க போனாங்க? பாட்டு போட்டிருக்கான் நடுவர்களே, என்ன வேணா நடக்கட்டும்னா சந்தோஷமா இருப்பேன், உசுறு இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். இது ஒரு வாழ்க்கையாங்க? இது ஒரு திட்டமிட்ட பாதையா? நான் இப்படி கொந்தளிச்சு பேசினேன். ஒரு பையன் என்கிட்ட சொல்றான், நடுவர்களே எதுக்குக்கா இவ்வளோ டென்ஷன் ஆகிற? ஏதாவது ஒரு பிரச்சனையா? அந்த பிரச்சனையை லூஸ்ல விடு, அப்படி இல்லையா எதிரில் இருக்கிறவங்க லூஸ் நினைச்சு விடுக்கான்றாங்க. எந்த கவலையும் இன்றைய இளைஞர்களுக்கு இல்லைங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு இளைஞர்கள் யார் பேச்சுன்னா கேட்குறான்னா, நடுவர் கூட சொன்னாங்க, விவேகானந்தர் தன் தாயினுடைய சொல்லை கேட்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டாங்கன்னு. ஆனால் நம்ம பசங்க பெற்றவங்க பேச்சும் கேட்கறது இல்லை, மற்றவங்க பேச்சும் கேட்கறது இல்லை. ஏண்டான்னு கேட்டால், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சே நான் கேட்க மாட்டேன், அதில் எங்கே நான் மற்றவங்க பேச்சை கேட்கணுன்றாங்க. இவர்களுடைய ஆசிரியர் எதிரணியில் பேசுகிறாங்க. உண்மையாக அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. நாங்கள் மீட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தோம், என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஏங்க நாங்களாம் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம். அதுக்கு மேலே எங்கள் பசங்க கேட்க மாட்டாங்க, இவங்க பேச்சே பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. இவர்கள் திட்டமிட்ட பாதையில் போகிறாங்களா? நடுவர் அவர்களே, பொதுவாக ஆசிரியர்கள் தான் பசங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களா? அந்த பசங்க அந்த டீச்சருக்கே மார்க் போடுறாங்க சார். இவர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்கள். ஆசிரியர்கள் கண்டித்ததற்காக ஆசிரியரையே தண்டிக்கிற அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் மோசமாயிட்டு இருக்காங்களேன்ற வேதனையில் இருக்கோங்க நாங்கெல்லாம். அதுலயும் நடுவர் அவர்களே, காதலும் வீரமும் 2 கண்களாக போற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு காதலிக்கிறவங்க நிலைமை என்னங்கவா இருக்கு? ஒரு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு காலத்துல சே இனி யார்கிட்டடா பேசுறதுன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம பசங்களை எடுத்துக்கங்க, அப்பாடா இனி யார்கிட்ட வேணா பேசலான்றாங்க.
இவர்களுடைய பாதை எதை நோக்கி இருக்குன்றது தான் எங்களுடைய கவலையா இருக்குங்க. அதுலயும் திருமணம் பண்றாங்க பாருங்க. ஒரு காலத்துல நடுவருக்கு நல்லா தெரியும், திருமணம்ன்றது திருவிழா மாதிரி நடந்தது. என் பாட்டிக்கெல்லாம் 15 நாள் கல்யாணம் நடந்ததாங்க. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய திருமணத்தெல்லாம் பார்த்தா அதிர்ச்சியா இருக்குதுங்க. ஒரு ஆண் ஆணையே கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு பெண் பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ட்ரெண்டுமா ட்ரெண்டு. அது கூட பரவாயில்ல நடுவர்களே. குஜராத்ல ஷாமான்ற ஒரு பொண்ணு தன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த பொண்ணுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி ஜப்பான்ல யூரினான்ற பொண்ணு சாட் ஜிபிடியை கல்யாணம் பண்ணி இருக்குதுங்க. நமக்கு நாம அம்மா. ஆமாங்க. எதை நோக்கி இந்த சமூகம் போயிட்டு இருக்குன்னு தெரியல நடுவர் அவர்களே. இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடிகர் அஜித் குமார் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. நீங்க எங்க திரைப்படத்தை வந்து பாருங்க, ரசிங்க, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு எங்களை கொண்டாடிட்டு இருக்கீங்களே, நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு ஒரு நடிகரே கேட்டிருக்காருன்னு சொன்னா, இப்படி நடிகர்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் ரீல்ஸை பார்த்து கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி திட்டமிட்டு வாழ போகிறீர்கள் என்ற வருத்தத்தோடு வருங்காலத்திலாவது இளைஞர்கள் பொறுப்போடு திட்டமிட்ட பாதையில் செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. எல்லாருமே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே பேசிட்டா நமக்குள்ளே இருக்கிற குறைகளை யார் தான் சுட்டி காட்டுவது? உங்கள் வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, பாவப்பட்ட ஜீவன் 2 பேர். வேறு யார்? உங்கள் அப்பா உங்கள் அம்மா. அவங்க 2 பேருமே ஒருவேளை நீங்கள் செய்கிற செயலில் விருப்பம் இல்லை, சரியில்லை, பிடிக்கல, தவறு பண்ணுறீங்கன்னு நினச்சா கூட இன்னைக்கு நிலைமைக்கு தைரியமாக அவங்களால உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமைக்கு நீங்கள் ஆயிட்டீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? யார் சொல்கிறது? கல்வி முறை சொல்லுமா? அதுவும் மாறி போச்சு. கல்வி முறை இப்போ சகோதரி நித்யபிரியா சொன்னாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி ஐயாவுக்கு தெரியும், பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலெல்லாம் உரிச்சிருங்கன்னு வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. கையில் பெரம்பு வச்சுருந்தார் வாத்தியார். என்னைக்கு ஆசிரியர் கையில் இருந்த பெரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கு பிள்ளைகள் ஆசிரியருக்கே பெரிய பெரம்பாக மாறிட்டாங்க. காலம் மாறி போச்சு. அன்றைக்கெல்லாம் இந்த கையை எடுத்து இந்த காதை தொடணுங்க, இப்படி தொட்டால் தான் 6 வயசு, அப்போ தான் ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க. இந்த கையை எடுத்து இப்படி தொடணும். சில குழந்தைங்களுக்கு தொட முடியாது, கை எட்டாது. இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்த முடியாது, கூட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்க. அடுத்த வருஷம் தான் சேர்த்துவாங்க. இந்த கை எடுத்து இந்த காதை தொட்டால் தான் ஸ்கூலில் சேர்த்துவான். இப்போ என்னாச்சு? பிள்ளை எழுந்து அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுரு. அங்கே போனோன்னா டீச்சர் வாயை பார்த்து உட்காரு. காலையில் எல்லார் வீட்லேயும் ஒரு காமெடி டைம் நடக்குது. ஒரு 8 மணிக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்து தடி எடுத்துகிட்டு வேகமாக ஓடினாங்கன்னா ஒரு எல்கேஜி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு அம்மா டவுசர் போடுது, ஒரு அம்மா சட்டை போடுது, ஒரு அம்மா சாக்ஸ் போடுது, ஒரு அம்மா ஷூ போடுது, ஒரு அம்மா இட்லியை வச்சு முழுங்க ஆட்டோக்காரருக்கு வந்துடுவார். இட்லியை கொண்டு போய் ஆட்டோக்காரருக்கெல்லாம் ஊட்டி விட்டுறாங்க. இப்போ நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும்னா ஒரு பையன் எத்தனையாவான்? நுகர்வு கலாச்சாரத்தினுடைய நுகத்தடியிலே பூட்டப்பட்ட பந்தய குதிரைகளை போல இன்றைக்கு மாணவர்கள் தயார் செய்யப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அந்த நோக்கம் கூட சரியாக இல்லையேன்றது தான் நித்யபிரியா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதெல்லாம் இல்லைங்க. அதையெல்லாம் தாண்டி எல்லா பக்கத்துலேயும் தோல்விகள் இருக்கா, எல்லா பக்கத்துலேயும் பாதைகள் பயணங்கள் மாறி இருக்கா? இன்றைய இளைஞன் ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். நடுவில் 1-2 கொஞ்சம் அப்படி மாறுது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோமே, ஒரு 4 நாள் முன்னாடி உங்கள் எல்லாரோட ரீல்ஸ்லேயும் வந்திருக்கோம். திருத்தணியில் பார்த்தீங்களா என்னவெல்லாம் செஞ்சான் அந்த பையன்? இதெல்லாம் சும்மா எங்கேயோ 1-2 தாங்க நடக்குது. மற்றபடி என் இளைஞன் இன்றைக்கும் திட்டமிட்ட பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கும் இளைஞராக இருக்கிற எங்கள் அரோய் ரண்ணன் சன் டிவி புகழ் கோவை தனபால் அவர்களுக்கு பெரிய ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள்.
தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் 26 எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வேல்டெக் கல்லூரியில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன். வேல்டெக் யூனிவர்சிட்டி பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், வேல்டெக் யூனிவர்சிட்டி இஸ் பெஸ்ட் என்று தேர்வு செய்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரே கேள்வி, நீங்க கைதற்றல் வச்சு எதிரணி பயப்படணும். நீங்க திசை மாறி போன பயணத்தில் வேல்டெக் காம்பவுண்டுக்குள்ள பூந்தீங்களா, இல்ல வேல்டெக் யூனிவர்சிட்டி தான் தேர்ந்தெடுத்து இந்த திட்டமிட்ட பாதை தான் எனக்கு சரியான பாதைன்னு உள்ள வந்திருக்கிறீங்களா என்பதை உங்கள் கைதட்டிலே இருந்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்ன சொல்றீங்கம்மா? திட்டமிட்டு தான் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறீங்க? பின்னாடி இருக்கிற பசங்கள திட்டமே இடலையா? திசை மாறி வந்துட்டீங்களா? உங்களை நம்பித்தாயா நாங்க 3 பேர் வந்திருக்கிறோம். ரைட். நடுவரவில்லை. இன்றைய இளைஞர்கள் இப்படி இருப்பாங்க. நாங்க இளைஞராக இருந்தபோது என்ன நடந்ததுங்கிறதோட நான் தொடங்கினேன்னா இந்த தலைப்பு அணுகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவரவில்லை. நடிகை குஷ்புக்கு கோயில் கட்டியது இளைஞர்கள் தான். நடிகை கன்சிகாவுக்கு காவடி எடுத்தது இளைஞர்கள் தான். ஆனால் குஷ்புவையும் கன்சிகாவையும் ரசிப்பார்களே தவிர கலாம் சொன்ன தத்துவங்களைத்தான் நேசித்தார்கள். அதுதான் இளைஞர்களுடைய திட்டமிட்ட பாதை. அதுல மாற்று கருத்தே இல்லை. சார், இளைஞர்களுடைய பங்கு, அவர்களுடைய திறமை எங்கே இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய முதல் பணக்காரன் பில்கேட்ஸ் சொன்ன வார்த்தையிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்கால சொன்னாங்க, அமெரிக்காவை அதிக இந்தியர்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்தால் அமெரிக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போய்விடும், அதனால் இந்தியர்களை வெளியே அனுப்புகிறேன் என்று அமெரிக்க நாடு அறிவித்த பொழுது முதல் பணக்காரனான பில்கேட்ஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்திய இளைஞர்களை நீங்கள் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் என்னுடைய தொழில் நிறுவனத்தையே இந்தியாவுக்கு கொண்டு செல்லுவேன் என்று பில்கேட் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் இந்திய இளைஞர்களுடைய திட்டமிட்ட பாதை. யோசனை பண்ணி பாருங்க. ஏமா, நான் கேட்கிறேன், என் பையன் பைக் வாங்குறது தப்பா, இல்ல புது செல்போன் வாங்குறது தப்பா, இல்ல இன்ஸ்டால லைக் கமெண்ட் வாங்குறது தப்பா? இது என்ன பெரிய குத்தம்னு நீங்க கேட்கறீங்க? நான் கேட்கிறேன், நீங்க லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்குறது இல்லையா, இல்ல பட்டு புடவை எடுக்கிறது இல்லையா, இல்ல வைர நெக்லஸ் எடுக்கிறது இல்லையா? இதையெல்லாம் எங்க பசங்க எப்பாவது கேட்டிருக்கிறாங்களா? நீங்கெல்லாம் இதெல்லாம் செய்யல, நாங்க ஒரு செல்போனோ ஒரு பைக்கோ வாங்கினா தப்புன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே. உங்களுடைய பார்வை இளைஞர்கள் மீது தவறாகவே இருக்கிறது. கிராமத்துல தான் ஒரு பழமொழி சொல்லுவான், மஞ்ச காமாலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமேன்னு. அது மாதிரி என் பசங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தெரியுது. எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹெல்மெட்டே போட மாட்டேங்கிறான், தாறுமாறா பைக் ஓட்டுறான், இளைஞர் மீது குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், ஹெல்மெட் போடாம தாறுமாறா 2 பசங்க ஓட்டுறத பத்தி நீங்க பேசுறீங்களே, அதே பைக்கில் ஒரு பையன் எழுதியிருக்கா, டேய் போலீஸ் பிடிக்குமேனு ஹெல்மெட் போடாதடா, வீட்டில் பொண்டாட்டி புள்ள கவலைப்படுமேனு ஹெல்மெட் போடுறா என்று ஒரு பையன் எழுதி இருக்கிறான்னு சொன்னான். இதுதான் இளைஞர்களுடைய திட்டமிட்ட பாதை. யோசனை பண்ணி பாருங்க. பைக் ஓட்டுறது தப்பா? சார், இளைஞர்கள் பைக் ஓட்டுறாங்கன்னு சொன்னா எதுக்கு ஓட்டுறாங்க தெரியுமா? வீட்டில் கஷ்டமா இருந்ததுன்னா ஸ்விக்கி ஜொமாட்டோல உணவை கொண்டு போய் திருப்பி வீட்டில் கொடுத்துட்டு அதுல வருமானத்தை தேடலாங்கிறதுக்காக தான் பைக் ஓட்டுறான தவிர உங்களுடைய பார்வை தவறாக இருக்கிறது. அந்த பைக் ஓட்டுறத பத்தி தப்பு இல்லைண்ணா. வேற என்ன பைக் ஓட்டுறாங்க எங்க பசங்க? ஒரு பைக் கண்டுபிடிச்சிருக்காங்க. தம்பி, இதுக்கு கொஞ்சம் வால்யூம் வைங்க. இப்போ ஒரு பைக் இருக்குது, பாத்துறீங்களா? இந்த பைக்கில் இவன் இங்கே கீழே உட்காந்துருக்கானா, இங்கே அவன் பின்னாடி ஒரு பொண்ணு இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இங்கே பாருங்க, இங்கே இருக்க பையன், இங்கே இருக்க பொண்ணு, அங்கேருந்து இவன் தோலை இப்படி பத்திரமா பிடிச்சிருக்குது. வேகமாக போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விட்டான்னா இந்த பொண்ணு இங்கேருந்து கிருட்டு 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 கிருட்டுன்னு போய் பக்கத்து பைக்கில் உட்காந்துக்குது. அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். பின்னாடியே போய் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் திருப்பி அனுப்பிவிடுன்னு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. என் பையன் பின்னாடி பொண்ணு உயரமா வச்சிருக்கிறான்னு என்ன காரணம் தெரியுமா? என்னோடு இணைந்தால் வாழ்க்கையிலே உயரமாக இருப்பா என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அவரை
சார் உங்களுக்கு பார்க்கறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு, பச்சை பச்சையா இருக்கும். பசங்க ஒரு முடி வெட்டினான்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணுவீங்க. நான் கேட்கிற தலையில அவனுக்கு இருக்குது முடி, அவன் வெட்டுறா, உங்களுக்கு என்ன நான் கேட்கிறேன்? சார் தலையில முடி நட்டவனை பார்த்துட்டே பேசிட்டு இருக்கிறீங்களே, தரையில செடி நட்டு இயற்கையை காப்பாத்துறானே இளைஞன், அது உங்க கண்ணுக்கு பட மாட்டேங்குத நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க சார். எங்க இளைஞர்கள், நீங்க முதியவர்கள், நான் கேட்கிறேன், ஒரு ஆபத்துன்னு சொன்னா நீங்க திரும்பி பார்ப்பீங்களா? இல்ல ஏதாவது ஒரு இளைஞர்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா திரும்பி பார்க்கறீங்களா? ஆனா என்னுடைய இளைஞன் பைக்ல ஸ்பீடா போவான், முடிய தார்மாரா வெட்டுவான், உங்களுக்கு அந்த பார்வைதான தவிர யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் தேவைன்னு சொன்னா ஒரு பாட்டில் ரத்தத்துக்கு 1000 பேர் ஆஸ்பத்திரி வளாகத்தில் வந்து நிக்கிறானே, இது உங்களுக்கு பார்த்து சரியா தெரியலையா? அங்க இளைஞரை பார்த்து சார், இளைஞர்களுடைய அதுவும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க பாருங்க, இன்னைக்கு வளர்ச்சி ஆண்களை விட அதிகமாக பெண்கள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் வளர்ச்சி, இளைஞர்களுடைய பங்கு. நீங்க சென்சஸ் ரிப்போர்ட் நீங்க போய் பாருங்க, எம்பிபிஎஸ் காலேஜில் 150 சீட் ஒரு கல்லூரிக்கு, 150 சீட்ல 50 சீட்டு தான் ஆண் மக்கள் படிக்கிறாங்க, 100 சீட்டு பெண்கள் ஃபில் பண்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கல்லூரியிலும் ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்க அதிகமா படிச்சிருக்காங்கன்னு சொன்னா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒதுங்கிய காலம் போய் இன்று பெண்கள் தனக்குத்தானே ஒரு பாதையை வகுத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்களே, இது உங்களுக்கு பெருமையா தெரியலையான்னு நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க சார். இன்னும் யதார்த்தம் இன்னத்த ட்ரெண்ட், அரசியல் கட்சிகள்ல ஒவ்வொரு அணிகள் இருக்கும், இளைஞர் அணி இருக்கும், நெசவாளர் அணிக்கு, தொழிலாளர் அணிக்கு, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கு. இன்னைக்கு அரசியல் கட்சிகள்ல அதிகமா போற அணின்னு சொன்னா ஐடி அணி. ஐடி அணிங்கிற தொழில்நுட்ப அணியில அதிக பேர் பங்கேற்கிறது யாருன்னு சொன்னா உங்களை போன்ற இளைஞர்கள் தான். உண்மையை சொல்லுகின்றேன், இளைஞர்கள் அரசியலுக்கு வர வர வரத்தான் அரசியலே ஆரோக்கியமாக இருக்கும் என்று தலைவர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய பங்கு யோசனை பண்ணி பாருங்க. முடிச்சுக்கிற நடுவர் அவர்களே, அந்த அம்மா சொல்லுச்சு, குஜராத்தில் ஒரு பெண் தனக்குத்தானே திருமணம் செய்து கொண்டாள் என்று குற்றச்சாட்டை வைத்தார்கள். ஏதோ ஒரு பெண் தனக்குத்தானே திருமணம் பண்ண பெரிய விஷயமா இருக்க. குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பஞ்சாப்ல ஒரு டீ விற்கிற ஒரு ஏழை தகப்பனுக்கு பிறந்த பெண் அதே நீதிமன்ற வளாகத்தில் டீ வித்து கொண்டிருந்த தகப்பனுக்கு முன்னாடி அதே நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக பணியில அமர்த்தினால ஸ்ருதி, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சேலத்தில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் உலகமே வியக்கின்ற யார்கரை வீசி கிரிக்கெட் வரலாற்றில் உலக சாதனை படைச்சானே நடராஜன், அவன் உங்களுக்கு தெரியலையா? சென்னையில குகேஷ் என்கின்ற சதுரங்க வீரர் உலகமே மார்தட்டி சொல்லுகிறதே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ சொல்லலாம் சார். சார் ரீல்ஸ் போடுறாங்கன்னு என்னுடைய இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டு தயவு செய்து வைக்காதீங்க. ஏன்னா ஒரு காலத்துல ரஜினி, கமல், சிவாஜி, ஜெமினி இப்படி ஒரு பேர் சொல்லக்கூடிய நடிகர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த செல்போன் மூலமாக தனக்குத்தானே ரீல்ஸ் போட்டு தன்னுடைய திறமைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டிக் கொண்டு எத்தனையோ இளைஞர்கள் தொலைக்காட்சியிலே சிறகடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த இளைஞர்களுடைய பார்வை உங்களுக்கு தெரியலையா? யோசனை பண்ணி பாருங்க சார். இப்படி சொல்ல நிறைவு செய்கிறேன், ஒரு சிறுகதையோடு நிறைவு செய்கிறேன். ஒரு ஏழை தகப்பன் கஷ்டப்பட்டு 2 பசங்களை ஒரு பொண்ணை வளர்த்துறாப்ல. கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த 6 மாசத்துல அந்த தகப்பன் ஒரு விபத்துல இறந்துடுறாரு. இறந்து 3 நாள் ரூமுக்குள்ள சத்தம், 2 பசங்க பேசிக்கிறாங்க. அப்பாவுடைய 10 லட்சத்தை நான் பெரியவன்டா 7 லட்சம் எடுத்துக்கிற, நீ 3 லட்சத்தை எடுத்துக்க. தம்பிகாரன் சொல்றான், இல்லண்ணா அது என்னன்னா நியாயம், அண்ணன் தம்பி நம்ம 2 பேர் தான் அப்பாவுக்கு பசங்க, ஆளுக்கு 5 லட்சத்தை எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணு திருமணமாகி போய் 3 மாசம் ஆனா அந்த திருமணமான பெண் உள்ள வந்து அதை எப்படா நீங்க 2 பேரும் பங்கிவீங்க, ஆளுக்கு 5 லட்சம், அப்பாவுக்கு நானும் தான் பிறந்த, பிரி 3ஆ பிரி, ஆளுக்கு 3,33,033 ரூபா பிரிடா அப்படிங்குது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க 3 பேரு, அவங்க மாற அந்த கெட்ட இளவ செய்திக்கு வந்தவங்க 3 பேர் என்ன பேசிக்கிறாங்க, அப்பஞ்சத்து 3 நாளுங்க ஆகல 10 லட்சத்தை சொத்தை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க.
ஆனா நடுவர் மாற அந்த வீட்டுல அந்த கணவனை இழந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா, அவங்க 3 பேரு பிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்பா வச்சுட்டு போன சொத்து இல்ல, அப்பா வாங்கின கடனை நம்ம 3 பேரு பிரிச்சு கடனை கட்டலாம் என்று பிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், வளர்ச்சி என்பது கப்பு வாங்குவதிலோ, வெற்றி பெறுவதிலோ, நடிகராவதிலோ, கிரிக்கெட் பிளேயர் ஆவதிலோ இல்லை. ஆரோக்கியமான பாதை என்பது பாசத்திலும் இன்றைய இளைஞர்கள் உங்களை போன்று இல்லாமல் இன்று தன்னுடைய தாய் தகப்பனுக்கு எந்த பாரமும் இன்றி எல்லாம் பாசத்தோடு வாழுவோம் என்ற நல்ல நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திட்டமிட்ட பாதையில் தான் என் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வியக்க வைத்த மாணவ செல்வங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பார்க்கிற பார்வைக்கு அப்படி சரியா இல்லாத மாதிரி தெரியுதுங்க. ஆனால் உள்ள கூர்ந்து பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் சொல்லியிருக்கிற கருத்தில் ஒரே ஒரு செய்தி மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பாவோட அப்பா, எங்கள் அப்பாவோட அப்பாவோட அப்பா அப்படின்னா எங்கள் தாத்தாவோட அப்பா. அவருக்கு எவ்வளோங்க சம்பளம்? அந்த காலத்தில் 2 ரூபா கொடுத்துருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 ரூபா. அந்த 2 ரூபா இப்போ காசே இல்லைங்க. அவருக்கு பிறந்த பையன் எங்கள் அப்பாவோட தாத்தா, அவருக்கு 5 ரூபா கொடுத்துருப்பாங்க. எங்கள் அப்பா 100 ரூபா சம்பளம் வாங்கினார். நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்? என்னோட பையன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்? ஒரு 5 தலைமுறையாக அந்த பணத்தினுடைய மதிப்பு என்ன என்பதை யோசித்து கூட பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத பணத்தை இன்னைக்கு 22 வயசுல 23 வயசுல ஒரு பையன் வாங்குறான்னா அவன் சரியில்லாத பாதையில் போனால் எப்படிங்க வாங்க முடியும்? அதான் அவர் சொல்றார். உலகத்தினுடைய தொழில்நுட்பத்தை தங்களுடைய சுட்டு விரலிலே ஆட்டி ஒட்டுமொத்த உலகத்தை கைக்குள்ளே வைத்திருக்கிற நிறுவனங்கள் 3. உலகத்திலேயே பெரிய நிறுவனங்கள் 3. என்ன தெரியுங்களா? 1 பேர் கூகுள், 1 பேர் HCL, 1 பேர் மைக்ரோசாஃப்ட். 3 நிறுவனங்கள் தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தை, தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் கையில் வச்சிருக்குது. இந்த கூகுள் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்குது, HCL நிறுவனம் அமெரிக்காவில் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே வேலை பார்க்குறான். அன்பிற்கினிய பிள்ளைகளே, இந்த 3 நிறுவனத்திற்கும் தலைமை தாங்கி சிஇஓவாக இருக்கிறவங்க 3 பேரும் நம்ம இந்தியர்கள். ரொம்ப குறைஞ்ச வயசில் மிகப்பெரிய பொறுப்புகளை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மிகச்சரியான பாதையில் தான் போகிறார்கள் என்று அற்புதமாக வாதத்தை வைத்திருக்கிற அண்ணன் கோவை தனபால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பலத்த கரவொலி சொல்லி, அதெல்லாம் சும்மாங்க, உண்மை என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்கன்னு வராரு அன்புக்கினிய தம்பி. அவர் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. இன்றைக்கு நீங்கள் தமிழ் மேடைகளிலே, தொலைக்காட்சிகளிலே எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். மதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பன்முக சிந்தனையாளர், பன்முக திறமை கொண்ட இனிய தம்பி பாண்டிச்சேரி மதன் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். காலையில் ரீல்ஸ் போட்டு மாலையில் ஸ்டேட்டஸ் போட காத்திருக்கும் இளைஞர்களே, பொங்கல் விழாவுக்கு எக்ஸ்ட்ரா கோட்டிங் மேக்கப் போட்டு வந்திருக்கும் இளைஞர்களே, எங்கள் பசங்க ஏஞ்சி ஓடுவாங்களோன்னு கேட்லேயே நிற்கும் வாத்தியார்களே, எப்படா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வந்தாப்புல பயங்கரமாக பேசினார். அவர் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாருன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணன் கேட்குறாரு, இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் போகிறார்கள், பின்னாடி ஒருத்தன் இடியாப்போம் அப்படின்னா, இங்கே தேவதையா இடியாப்போம், இந்த இடியாப்பம் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கண்ணா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நானும் இந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் தான். எங்களுக்கு திட்டமிடுறதுனா என்னன்னே சத்தியமாக தெரியாது. நான் எதுக்கு திட்டமிடணும்? இந்த உலகத்தில் எங்களை மாதிரி ஒரு சோம்பேறியும் எங்களை மாதிரி ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு மனுஷனும் உலகத்தில் கிடையாது. என்ன பிரச்சனை வேணால் நடக்கணும் சார், எனக்கு என்ன சார் வந்துச்சு, நான் ஏன் சார் டென்ஷன் ஆகணும்? நீ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் எனக்கா? உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ணுவேன்? வருத்தப்படுவீங்க, சாமி கிட்ட வேண்டுவீங்க. ஆமாம். அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிப்பேன். அவ்வளோதானே? அவ்வளோதான். நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் சார். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அதை ஸ்டேட்டஸில் போட்டு விட்ருவோம்.
அதை பார்க்குறவன் பூரா பிரச்சனை ஆகிடுவான். எங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். எங்களுக்கு அவ்வளோதான் விஷயம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் ரொம்ப சில்லாக எடுத்துக்கிட்டு நவுந்து போகிறது தான் சார் எங்கள் வாழ்க்கை. நீங்கள் அதை விட்டுட்டு இவ்வளவெல்லாம் பில்டப் பண்ணி இங்கே இருக்கிற பசங்களுக்கு இப்போ என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நீங்கள் 3-6 பேர் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை பற்றி நீங்கள் ஏன்டா மேலே உட்காந்து பேசினுக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியலான்னு உட்காந்து. உண்மையா இல்லையா? இதில் வேற தட்டிடுங்க அவ்வளோதான். நீங்கள் நல்லா ஒரே ரொம்ப சிம்பிள் சார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு குட்டி கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்குங்க சார். 60-65 வயசாக இருக்கும். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டு வாசலில் வந்து உட்காந்து ரோட்டில் யார் போனாலும் அசிங்கமாக திட்டுவார். சரி, சண்டை போடுவார். அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தனை விடாமல் வம்புழுத்து வச்சிருக்கார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சாவ போகிறார். நெஞ்சை பிடிச்சிட்டு பசங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு. டேய் தம்பி, அப்பா சாவ போகிறேன். அப்பா வாழ்கிற வரைக்கும் நல்லவனாக வாழல, செத்ததுக்கப்புறம் இந்த ஊர் ஒன்று நல்லவன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வாழணும்டா சொல்லிட்டு செத்தார். அந்த ஆளை எங்கேயா நல்லவனாக்க முடியுமா? ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் சண்டை போட்டு வச்சுட்டாங்க. பசங்க 2 பேர் யோசிச்சாங்க என்ன பண்ணுறது. சாயங்காலம் 6 மணி ஆச்சு. வீட்டு வாசலில் 2 பேரும் உருட்டுக்கட்டையோடு வந்து உட்காந்தானுங்க. ரோட்டில் எவன் போனாலும் இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஊரில் இருந்தவங்களாம் சொன்னான், அவங்க அப்பா எவ்வளோ நல்லவன்டா, அசியசியமாக தான் கேட்டாங்க. இது 2 கட்டை எடுத்து அடிக்குது, அவங்க அப்பா எவ்வளோ நல்லவன்டான்ற மாதிரி. அன்றைக்கி நாங்கள் பண்ண அலப்பறைக்கு இன்னைக்கு இவங்க பண்ணுற அலப்பறை பார்க்கும்போது நாங்களாம் எவ்வளோ நல்லவனுங்கடா, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணலான்ற ரேஞ்சுக்கு மாற்றி வச்சுருக்காங்க சார். சார் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா புரிஞ்சிடும். அண்ணன் கேட்டார், நாங்கள் ஃபோனு வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் ரீல்ஸ் நீங்கள் ஃபோனு வாங்கினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரீல்ஸ் போட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபோனை எப்படி வாங்குறீங்கன்றது தான் பிரச்சனை சார். எல்லா வீட்லேயும் இந்த சம்பவம் நடக்கும். இந்த டைலாகை சொல்லாத அம்மாவே உலகத்தில் கிடையாது. நம்ம வீட்டில் தான் வேலை செய்ய சொல்லுவோம், செய்ய முடியாது எப்போம்மா அப்படின்னா 10 மாதம் உன்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற எனக்கு இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்ட் எந்த பிள்ளையா இருந்தாலும் வேலையை பார்த்துருவான். இது எங்கள் தலைமுறை வரைக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ட்ட 10 மாதம் உன்னை நானா பெக்க சொன்னேன், நீ என்ன கஷ்டப்பட்ட 10 மாதம் வயிற்றுக்குள்ளே நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? உள்ள ஒரு ஃபேனு கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது, ஒரு மொபைல் கனெக்ஷன் கூட இல்லை. இந்த ரேஞ்சுக்கு வாழ்ந்துட்டு இருக்க இவங்களா சார் நம்மளை பார்க்க போகிறாங்க? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஜாலியாக வாழ்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம். மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மனுஷனுக்கும் குரங்குக்கும் என்ன சொல்லுவோம் சார் வித்தியாசம்? குரங்கு கிளைக்கு கிளை ஈஸியாக தாவும், மனுஷங்களால் கிளைக்கு கிளை ஈஸியாக தாவ முடியாது. ஏன் தெரியுமா? குரங்கு ஒரு கிளையை விட்டுட்டு இன்னொரு கிளையை பிடிக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சதை விடுறதே இல்லை. அதனால தான் நம்மளால் நவரவே முடிய மாட்டுது. ஆனால் அப்படி போகிற குரங்கு எங்கே தெரியுமா மாட்டோம்? அந்த குரங்கு மாட்டுறது ஒரே தான். குரங்கு பிடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பானை செய்வாங்க. அந்த பானைக்குள்ளே அதுக்கு பிடிச்ச ஒட்டுமொத்த ஸ்வீட்டையும் போட்டு அந்த வாய் சின்னதாக வச்சுருப்பாங்க. குரங்கு கை உள்ளே போகிற அளவுக்கு தான் வாய் இருக்கும். உள்ளே போனோன்னா அது கையில் கிடைக்கிறத மொத்தமாக பிடிச்சி இழுத்துக்கும். கையை மூடுனா கை லாக் ஆகிடும், வெளியே வராது. பின்னாடியே வந்து மண்டையில் வச்சு தூக்கி போயிடுவாங்க. இது ஒரே ஒரு விஷயந்தான். எதையுமே விட்டு தாவற குரங்கு கூட தனக்கு பிடிச்ச பொருளை கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கிறதால கடைசி வரைக்கும் அதெல்லாம் தாங்க முடியாது. உங்கள் கையில் இருக்கிறத கொஞ்சம் விட்டு பாருங்கள், வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம திறமையானவனா வரலன்னா பிரச்சனை இல்லை, தற்கொலையாக ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். போகிற இடத்துலலாம் நம்மளை இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு பயங்கர மன வருத்தம். இந்த புத்தாண்டில் எனக்கு அவ்வளோ பெரிய மன உடைச்சலே ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட நான் பிறந்து 35 வருஷம் ஆகுது. இந்த 35 வருஷமா நியூ இயர் ஆனால் ஹாய் எவ்ரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த பாட்டோட தான் புத்தாண்டு தொடங்கும். இதை கேட்காத வருஷமே கிடையாது. இந்த வருஷம் எங்கே போனாலும் அந்த பாட்டை நான் கேட்கல. ஒரே ஒரு பாட்டை போட்டு எல்லாரும் தூக்கி தூக்கி ஆடிட்டு இருக்காங்க. தம்பி இறங்கு, தம்பி இறங்கு, தம்பி இறங்கு, தம்பி இறங்குன்னு. வாழ்க்கை மாறி போச்சுங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தாகணும், ஒத்துக்கிறேன்னு. இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து தான் ஆகணும். நீங்கள் அரசியல் பட்டு அரசியலுக்கு வரணும். வீட்டில் உட்காந்துருக்க வெர்ச்சுவல் வாரியர்ஸாக அரசியலுக்கு வராதீங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இவங்க பண்ணுற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எதையுமே ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை. இளைஞர்கள் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிறோன்ற பேரில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்படி போகிற எந்த ஒரு இளைஞரோட பாதையும் திட்டமிட்டு செல்றதில்ல. அவங்க பாதை திசை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம எங்கேயாவது போகணுன்னா நம்ம மேப் போட்டு போவோம், கரெக்டாக? எங்கேயாவது நம்ம போகணுன்னா மேப் போட்டு போகணும் இல்லையா? மேப்போட ஸ்பெல்லிங் என்ன? எம்ஏபி. நம்ம ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், லொக்கேஷன் எப்படி போகணும்னு தெரிலனா அந்த லொக்கேஷனில் மேப் போட்டால் நம்ம கரெக்டாக போயிடுவாங்க. ஸோ வாழ்க்கையில் நம்ம சரியாக போகிறதுக்கும் நமக்கு ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பை போட்டால் வாழ்க்கையில் சரியான இடத்துக்கு போகலாம். அந்த மேப்போட ஸ்பெல்லிங்கும் எம்ஏபி தான். மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர்.
இந்த பெரிய பெரிய ஆட்டோடைய அறிவியை வாங்கி புத்தகத்தை படித்து வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி போனோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ரொம்ப சீரியஸாக நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறோம். இன்றைக்கி காலையில் நமக்கு என்ன டிஃபன் கிடைக்கலையா, நாளைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற பாதையை பற்றி யோசிக்காமல் நம்மளை தடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, தலை நிமிர்ந்து பார்த்த தலைமுறைக்கு நடுவில் தலை குனிஞ்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம மாறி கொஞ்சம் வெளியே வரணுன்றத ஒரு சின்ன பிரதராக ஒரு குட்டி அட்வைஸாக சொல்லிக்கிறேன்றதை சொல்லிவிட்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, நடுவர்களே, நீங்கள் திட்டமிட்ட பாதைன்னு தீர்ப்பு கொடுங்க, திசை மாறிய பாதைன்னு தீர்ப்பு கொடுங்க, இல்லை தீர்ப்பு கொடுக்காம கூட இறங்கிக்கங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பேசுகிற பேமெண்ட்டையும் பெட்ரோல் காசையும் கரெக்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஏன்னா வந்தது அது முக்கியம். ஆனால் அண்ணன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான் என் மனசுலேயே நிற்கிது. இந்த காலேஜ் தான் சேரணும்னு விருப்பப்பட்டு யாரெல்லாம் சேர்ந்தீங்க கை தட்டுங்க. பசங்க யாரும் தட்டல, எல்லாரும் வாத்தியாரும் நான் தான். டீச்சர்ஸ் தான் சார், அந்த காலத்தில் இருந்தவங்க தானே அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. பசங்க ஒவ்வொருத்தரும் ஏன் சேர்ந்தோம் எதுக்கு சேர்ந்தோம் தெரியாமல் தான் சேர்ந்துக்கிறாங்க. உண்மை பற்றியா, இப்போ இதுக்கு மட்டும் கை தட்டுறது பற்றியா. வாழ்க்கையில் நம்ம திட்டமிட்டு சில விஷயங்களை செய்யணுன்ற சின்ன முயற்சியை இன்னிலேருந்து எடுங்க. டெய்லி அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காலேஜ் முடித்து வெளியே போனதுக்கப்புறம் இந்த சொசைட்டி ஒரு திட்டமிட்டு நம்மளை ஒரு அடி அடிக்கும் பாருங்க, அந்த அடியை தாங்கவே முடியாது. உள்ளே இருக்கிற வரைக்கும் பயங்கர ஜாலியாக இருக்கும், வெளியே போனதுக்கப்புறம் தான் அந்த வழி தெரியும். அந்த வழி தெரிஞ்சவன் தான் வேலைக்கு போயின்னு இருக்கான், தெரியாதவன் பூரா ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு திட்டமிடுறது அவசியம். அதை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் செய்யறது இல்லைன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆனால் தாராளமாக புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தான் தெரியல. நல்லா புரிஞ்சுதுன்ற அவங்க நினச்சி ஒரு நல்ல சந்தோஷமாக ஒரு கைத்தறல் கொடுங்க பார்ப்போம். அவ்வளோதான். ஆனதாச்சு இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லி வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆனதாச்சு இன்னும் கொஞ்ச நேரம்தான். 3 பேச்சாளர்கள் பேசியாச்சு, இன்னும் 2 பேர் தான் பேசணும். அவங்களும் பேசி முடிச்சோன்னா ரொம்ப நேரம் இல்லை, தீர்ப்பு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுவோம். தைரியமாக உட்காந்து கேட்கணும். எங்களை நீங்கள் முகத்தையே பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பேசுகிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்படி இப்படின்னு ஒரு 4 சிரிச்சதுக்கு பேர் தாங்க முகம். சிரிக்காதவங்களுக்கு பேர் முகரக்கட்டை, சிரிச்சா முகம். இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதே சிரிக்கணுன்றதுக்காக நைட்டு போய் வீட்டில் கதவை சாத்திட்டு ஒரு 12 மணிக்கு சிரித்து பாருங்களேன், என்ன ஆகுதுன்னு. காலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிடாங்க. அதனால் வாய்ப்பும் சூழலும் சந்தர்ப்பமும் இருக்கிற இடத்துல நல்லா சிரிக்கலாம். பாருங்கள், முன்னாடி உட்காந்துருக்கிற ஒரு 20 பேர் எங்கள் மனசை புண்படுத்தாமல் அவங்க சிரிக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நாங்கள்லாம் வெளியே இருந்து வந்து பேச்சாளர்கள், உங்கள் கல்லூரியினுடைய துறை தலைவர், உங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர், அவங்க ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக உருவெடுத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேச போகிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பேசுனதை நான் கேட்டதில்லை. இயல்பாக அவங்க சும்மா ஃபோனில் பேசும்போதே அவங்க பெரிய பேச்சாளர் மாதிரி தான் பேசுகிறாங்க. அதனால் இந்த நல்ல நேரத்தில் அவர்களை நல்லா வாழ்த்தி ஒரு அற்புதமாக கரவொலி கொடுங்க பார்ப்போம். ரைட். பேராசிரியர் யுவராணி அவர்கள். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். எதிரணியராக துரியோதனர் பார்வையில் அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும், தர்மராக அமர்ந்திருக்கும் எம் அணியினருக்கும் சிறந்த வணக்கங்கள். ஏன் அவங்கள நான் துரியோதனர் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஐயா நான் இப்போ மார்கழி மாசம், தை மாசத்துடைய தொடக்கத்திலையும் மார்கழி மாசத்துடைய நிறைவுலையும் இருக்கிற சமயத்துல இப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நான் நினைக்கணும். ஏன்னா இந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் எங்க மாணவ செல்வங்களையும் நான் இங்க நினைக்கிறேன்னா, கிருஷ்ணர் ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டினா, தர்மரையும் நம்முடைய துரியோதனையரையும் அணைச்சு, உங்களுக்கு நான் இந்த பதவி பிரமாணம் செய்யறதுக்கு முன்னாடி ஊர் வலம் வந்து பாருங்க, இதுல நல்லவர்கள் யாரெல்லாம் கெட்டவர்கள் யாரெல்லாம் என்று தெரிந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஒரு தலைப்பை கொடுத்து நடுவர் ஐயா மூலமா தம்பிக்கும் அக்காங்களுக்கு தோழமைக்கெல்லாம் ஒரு தீர்ப்பை கொடுத்து வந்து பேசுங்கம்மான்னு சொன்னேன். ஆனா பாருங்க, துரியோதனர் மாதிரியான பார்வையை கொண்டுட்டு உங்களை பத்தி தப்பா மட்டுமே நினைச்சிட்டு வந்திருக்க துரியோதனர்கள் எங்களுடைய ஆப்போசிட். துரியோதனர் வந்தாரு, ஊரெல்லாம் அவனை வந்து, என்னப்பா உங்களோட பேப்பர்ல நல்லவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு வர சொன்னே, ஒருத்தங்களுமே இல்லையே என்ன கிருஷ்ணர் கேட்கிறார்
கேக்குறாரு. ஆமாங்க ஐயா, நான் பாக்குறவங்க எல்லாம் கெட்டவனாவே இருக்கான். அடிக்கு போறான், சண்டைக்கு போறான், பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் பேசுறான், அம்மாவை மரியாதை கொடுக்கல, அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கல, அவங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ் போடுறான், டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான், ஆட்டம் போடுறான் அப்படின்னு என்னென்னவோ சொன்னாரு அந்த காலத்து துரியோதனர். அந்த மாதிரி தான் அந்த துரியோதனர்கள் உங்களை பத்தி லிஸ்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய தர்மர் பரமையில் இருந்து வந்த கோவை தனபாலன் சொன்னாரு, எல்லாத்துலயுமே எங்க இளைஞர்கள் நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள்னு சொல்லி. அந்த மாதிரி கிருஷ்ணராக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவாருன்னு சொல்லி என்னுடைய கருத்தை நான் தொடங்குறேன். ஐயா, பொதுவா நம்ம நேற்றைய பற்றிய உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நூலகத்துக்கு போகணும். ஏன்னா நம்முடைய காந்தியடிகள் இவங்கெல்லாம் எப்படி பண்ணினாங்கன்னு சொல்லி பழைய தலைவர்களுடைய வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நூலகத்துக்கு போகணும். நாளைய வரலாறு எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பை அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லேபுக்கு போகணும், அதாவது நம்மளுடைய ஆய்வகத்துக்கு போகணும். ஆனா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, இன்றைய இளைஞர்களுடைய திட்டமிட்ட பாதை எப்படி இருக்குதுன்னா கல்லூரிக்கு வரணும். எங்களுடைய கல்லூரிக்கு வந்தக்கூடிய அத்துணை மாணவ செல்வங்களுமே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிஞ்ச உடனே முடிவு செஞ்சறா நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும்னு. எப்படி நான் இந்த இடத்த சொல்றேன் திட்டமிட்டதுன்னு சொன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிஞ்ச உடனே அவன் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி எடுத்திருப்பான். எங்க பசங்க 1170 பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே தெளிவான திட்டமிடுதலோட 11ஆம் வகுப்புலயே காமர்ஸ் குரூப், ஸ்டாட் குரூப் எடுத்த மாணவ செல்வங்கள் தான் இங்க இருக்காங்க. இப்ப நீங்க உங்களுக்கு கை தட்டல பேசலன்னு வேணா கேட்கலாம் இருக்கலாம். எங்களுடைய திட்டமிட்ட பாதைய மௌனம் சம்மதம்ங்கிற அறிகுறியோட என் மாணவ செல்வங்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. நீங்க நாளைய இந்தியா அப்படின்னு எங்க மாணவ செல்வங்களை சொல்லுவாங்க இந்த துரியோதனர்கள். ஆனா நம்பிராதீங்க மாணவர்களே, ஏன்னா இவங்க நாளைய இந்தியான்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றுட்டு போயிருவாங்க. நாளைக்கு உங்களை வரக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. அதனால நீங்க உங்களுடைய திட்டமிடுதல் எதுவாக இருக்கும், இன்னைக்கு ரீல்ஸ் போடுவதன் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக வந்தவர்கள் அவர்கள். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இப்போ தெளிவா நல்லது செய்வீங்கன்னு நம்புறேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்களுடைய மாணவர்கள் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ஏன் மாணவர்கள் அவங்க முதுகெலும்புன்னு சொல்றாங்க தெரியுமா? மாணவர்கள் பின்னாடி இருக்கணும், நம்ம முன்னாடி போய் வெற்றி பெற்றணும்னு சொல்லி. ஆனா நாங்க என்ன எப்பவுமே எங்களுடைய மாணவ செல்வங்களை முன்னாடி வச்சு அவர்களுடைய சிறப்புகளையும் அவருடைய திறமைகளையும் பார்த்து பார்த்து வெற்றி கண்டு மகிழ்ச்சி கொண்டவர்கள் நாங்கள். குறைய மட்டுமே பார்க்கிறவங்க எப்படி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க நடுவரே? பொதுவா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கையவே நம்ம நாளா பிரிக்கலாம். எப்படிப்பட்ட நாளா? ஒரு திட்டமிடுதல். அந்த காலகட்டங்கள்ல இருந்தே உலக வரலாற்றையே நான் பொதுவா நாளா பிரிக்கிறேன், இந்த திட்டமிடுதல் தான் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா ஒரு ஆதி மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சான், அதன் மூலமாக அவனுடைய சுவை திட்டமிடுதலாக மாறியது. நெருப்பை காண்பதற்கு முன்னாக பச்சையாக உண்டான், நெருப்பை கண்டுபிடித்த பின்னாடி சுவை உணவை உண்ட காண்பற்றான். அப்ப சுவையில் மாற்றம் ஏற்படுத்தினான். அதுக்கு அடுத்தபடியாக சக்கரத்தை கண்டுபிடித்தான். சக்கரத்தின் வாழ்க்கை சுழற்சியை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்ங்கிற அந்த 5 திணைகளாக வகுத்து அந்த திணைகளில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சுழற்சியை கண்டுபிடித்தான். அப்போ வாழ்க்கையும் நெருப்பும் இந்த சக்கரத்தின் மூலமாக மாற்றியது. மின்சாரத்தை கண்டுபிடித்தான். அவனுடைய பங்களிப்பு அந்த இடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த மின்சாரத்தின் மூலமாக பலவிதமான ஆராய்ச்சிகளும் அவனுடைய பங்களிப்பும் தெளிவாக தெரிந்தது. ஆனா நீங்க சொல்றீங்களே அந்த செல்போனு, அந்த இணையம், அதை ஒன்ன கண்டுபிடிச்சா இப்ப எங்க மாணவனுடைய கையில அத்தனை உள்ளங்கையிலுமே உலகத்தையே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப உலகத்தையே உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாணவன் எப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட பார்வையில தெளிவா போய்கிட்டு இருக்கா. அவனை திசை மாறிய பயணத்துல போறான்னு திசை திருப்பாதீங்க. எப்பவுமே குழந்தை இயல்பா நடந்து போய்கிட்டு இருக்கும். விழுந்துடாத அப்படின்னு சொன்னாதான் அது விழுகும். அப்போ தெளிவா போய்கிட்டு இருக்கிற பையனை தெளிவில்லாம மாத்துறதுக்கு நான் 3 பேர்த்த தப்பா கூட்டிட்டு வந்துட்டேனோட ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி மாணவர்களை தப்பா வழி காட்டிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையை மாத்துங்க. எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லதா மட்டுமே தெரியும். உங்களுடைய பார்வை தப்புதானே ஒழிய அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு.
பொதுவா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தேவையானது. இப்போ கண்ணில் இப்படி உள்ள கொண்டு போறோம்னு வைங்களேன், கண்ணு குத்திரும், நம்மளோட இமைகள் ரெண்டும் பாதுகாக்கும். பசிக்குது நமக்கு, ஆட்டோமேட்டிக்கா வயிறு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், பசிக்கணும்னு தோணும். தண்ணி தவிக்குது, உடனே தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பா இருக்குது, தண்ணி குடிக்கணும்னு நமக்கு தோணுது. அந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்குமே அவங்களுக்கு தேவையானது இயல்பா நம்மளை தெரிஞ்சுக்க வைக்கிறார் நம்மளோட இறைவன். இப்ப பொதுவா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனிக்கிறவங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. எத்தனை பேர்த்துக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? நீச்சல் எத்தனை பேர்த்துக்கு அடிக்க தெரியும்? கை தூக்குங்களே பார்ப்போம். நீச்சல் எத்தனை பேர்த்துக்கு அடிக்க தெரியும்? ஒரு 5 பேர் கை தூக்குறேன். சரி, எத்தனை பேர்த்துக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? சைக்கிள் ஓட்ட தெரியுங்கிறவங்க எத்தனை பேர்? சரி நடுவர்கள், 25 பேர் ஓட்டுற. எத்தனை பேர்த்துக்கு மொபைல் இருக்கக்கூடிய அத்தனை அப்ளிகேஷனையும் செயல்படுத்த தெரியும்? மொபைல் இருக்கிற உங்களோட மொபைல் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் சிறப்பா செயல்படுத்துவீங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? உங்களோட மொபைல செயல்படுத்துறது எத்தனை பேர்? மொபைல் தான், காது கேக்குதா? மொபைல செயல்படுத்துறது தெரியாதா யாருக்குமே? எல்லாத்துக்குமே தெரியும். கை தூக்குடா, மொபைல செயல்படுத்த தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. செல்போன், மொபைல் செல்போனை பயன்படுத்த தெரிந்தவர்கள் கை தூக்குங்க. அவங்க வேற ஜோன்ல இருக்காமா. யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, உபயோகம் இல்ல, யூஸ் பண்ண தெரியும், மொபைல் யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, கைக்கு கண்ணை காப்பாத்த இமைகள் இருப்பது போல இயல்பாவே யாருமே சொல்லி கொடுக்கல. நீச்சல் கற்றுக் கொடுக்கணும்னா நீச்சல் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்கணும். சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும்னா சைக்கிள் யாராவது கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஓட்ட தெரியும். அப்ப நீச்சல் 5 பேர்த்துக்கு தெரியுது, அதே சமயத்துல சைக்கிள் ஒரு 25 பேர்த்துக்கு தெரியுது, மொபைலிங் இருக்கக்கூடிய 500 பேர்த்துக்கும் தெரியுது. அப்போ யாருக்கு எது தேவைங்கிறத தெளிவா இறைவனால் யார் ஒருவராலும் கற்றுக் கொடுக்கப்படாமலே நாமளே கத்துக்கிறோம். அப்ப நம்மளுடைய திட்டமிட்ட பாதையில தெளிவா நம்ம செல்லலைனாலும் நம்முடைய உடலானது இயக்குகிறது, உணர்வானது இயக்குகிறது. எது தேவைங்கிறத தெளிவா நம்மளே தெளிவா போய்கிட்டு இருக்கோம். பொதுவா நம்ம இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கு பத்த வச்சோம். அந்த விளக்கிலிருந்தே நான் என்னோட தலைப்புக்கான கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன். பொதுவா விளக்கை நான் 3 வகையா பிரிக்கிறேன். விளக்குன்னு என்ன சொல்வோம்? ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு சயின்ஸ்ல ஒரு தியரி புரியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுவோம். ஒரு காமர்ஸ்ல ஒரு சம் புரியல, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு என்ன ஆகும்? அந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து விளக்கு. அடுத்து விளக்குன்னு என்ன? அம்மா வீட்டில் டெய்லியும் சொல்றது, பாத்திரத்தை விளக்கு, கிளீன் பண்ணி வை, எல்லாமே தெளிவா நீட்டா கிளீனா வைக்கிறேன்னு சொல்லும். அடுத்த விளக்குன்னு என்ன? வெளிச்சம். ஐயா வந்து நமக்கு கேட்ட உடனே மேடம் அங்க ஸ்டேஜ்ல வெளிச்சம் கரெக்டா இருக்குதான்னு சொல்லி, அப்ப விளக்கு 3 விதமா நம்ம சொல்றோம். அது போல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எக்ஸ்பிளைன், கிளீன், லீட் எல்லாமே சரியான முறையில் நம்ம திட்டமிட்டு நம்ம போய்கிட்டு தான் இருப்போம். ஆனா அந்த திட்டத்தை வழிநடத்துதலில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக் வர்ற மாதிரி நம்மளுடைய எதிரணியர் இருப்பது போல ஸ்பீட் பிரேக்ல தான் நம்மளோட தடம் அங்கங்க நம்முடைய பார்வை மாறுது. நம்மளுடைய இலக்கு ஒன்னாதான் போய்கிட்டு இருக்கு, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தெளிவாக தான் போகுது, ஆனா இலக்குகள் மட்டும் மாறுவதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா நம்முடைய எதிரணியர் நம்முடைய தோழி சொன்னாங்க, ஒற்றுமைங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எங்களை முதல்ல விட்டுட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலுமே மாணவர்கள் திட்டம் போடல, அதனால நீ எங்களை விட்டுருமா முதல்லயே போய்க்கிறோன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. திட்டம் இல்லாததுக்காக நடுவர் அவங்களை முதலே விடல. பொதுவா ஒற்றுமையான உணர்வோட தெளிவான திட்டமிடுதலோட இந்த கல்லூரியில் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாணவர்களுக்கு முன்னாடி திட்டமிடலன்னு பேசுறதுக்கு ஒரு தெளிவு தேவைங்கிறதுக்காக நம்மளுடைய தோழமையை முதல்ல பேச விட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி திட்டமிடலன்னு வந்து சொன்னாரு. பொதுவா நீங்க அவரோட டிபார்ட்மெண்ட்டை யோசிச்சீங்கன்னாவே அவர் எப்படி ரீல் விடுறவருன்னு தெரியும். விளம்பரம்னாவே என்ன? பொய். ஏன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா 7 நாள்ல கலர் மாறுதுன்னு நான் 7 வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் 40 வருஷம் ஆனதுல இருந்து நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு நாளும் எனக்கு கலர் மாறல. சரிங்களா? அப்போ விளம்பரத்துறையில் இருக்கிற தம்பி வந்து
வெற்றியை மட்டுமே காண்பாங்கன்னு சொல்லி விளக்கை அனைவரும் மாற்றிக்கொள்ளலாம். எப்படி என்றால், எண்ணெய் கொஞ்சம் அதில் திரி போட்டால் அதை திருத்தி விடுவதாக, எண்ணெய் திரு தீயாக தெளிவான விளக்கை எறிவது போல எண்ணெய் திரு தீ என்ற தெளிவான மாணவர்களோடு இந்த உரையை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் முனைவர் யுவராணி ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறாங்க. நிறைய கருத்துக்கள் அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டியிருக்காங்க. நீங்கள் தான் கைத்தட்டணும். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நிகழ்வில் இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், இன்றைக்கு இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களிலேயே தமிழை தரமாக பேசுகிற பேச்சாளர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அந்த வகையில் அற்புதமான தமிழுக்கும் அதையெல்லாம் தாண்டி ரசிகர்களை தன்பால் ஈர்க்கிற நல்ல குணத்திற்கும் சான்றாக விளங்குகிற என் அன்பு தங்கை பாண்டிச்சேரி உமா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். அகரத்தில் பிறந்தவள், மதுரை நகரத்தில் வளர்ந்தவள், ழகரத்தில் சிறந்த அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அற்புதமாக இந்த பொங்கல் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் வேல்டெக் கல்லூரி நிறுவனத்தை சேர்ந்த தாளாளர், நிறுவனர், புல முதன்மையர், துறை பேராசிரியர் பெருமக்கள், அதிகாரிகள், அலுவலர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ மாணவியர், என்னுடைய இளைஞர் சிங்கங்களுக்கும் எங்களுடைய இளைஞி தங்கங்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் குழுவினருக்கும், குறிப்பாக நடுவர் அவர்களை எதிரணியிலிருந்து வந்து கிருஷ்ணன் கண்ணன் வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. நடுவர் அவர்களே, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஐஸ் வைக்கலாங்க, ஒரு மனுஷனை கொண்டு போய் ஐஸ்ல வைக்க கூடாதுங்க. நாங்க கொஞ்சம் சிறப்பா சொல்றோம்னா அது உண்மையை சொல்றோம், ஒரு அளவா சொல்றோம், அது ஒரு அப்பப்ப ஐஸ் வைக்கிறது. ஆனா எதிரணில இருந்து எடுத்துட்டு வந்து வச்சாங்க பாருங்க, ரொம்ப சிறப்பாக தரமாக பூவென்ற உள்ளமாங்கே பொன்னென்ற எண்ணமாக தேவர்க்கும் அரிதான திறமெல்லாம் படைத்த வெல்லும் நலம் நிறைந்த நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மிகச்சிறப்பாக வாதாடி அமர்ந்திருக்கின்ற எண்ணணி பேச்சாளர் பெருமக்களுக்கும், ஏதோ இன்றைய தலைப்பு இப்படி அமைந்து விட்டது என்று முடிந்தவரை போராடி கொண்டிருக்கும் எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும், நாங்க போடுற ஒவ்வொரு பாலுக்கும் அவங்க தடுப்பு கட்ட மாதிரி ஏதோ ஒரு முட்டுக்கட்டை கொடுத்து அவங்களும் தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நடுவர் அவர்களே, எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த காலத்து இளைஞர்கள் ஏன் தெரியுமா, அவங்க கை தூக்குங்கன்னு கேட்கும் போது கூட கை தூக்கல. இந்த காலத்து இளைஞர்கள் உண்மையை சொன்னா அது எதிரணியா இருந்தாலும் கை தட்டுவாங்க. அவங்களுக்கே தெரியும் திட்டமிட்ட பாதையில நம்மளால எதுவுமே போக முடியல, போக விடல, காலம் அப்படி இருக்கு. நாங்களே தடுமாடிட்டு இருக்கோம், கையை தூக்க முடிஞ்சா நாங்க தூக்க மாட்டோமா அப்படின்னு அவங்க பேசின மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. நடுவர் அவர்களே, உங்களுக்கும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. ஏன்னா நீங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க, எதிரணியில இருக்க 3 பேரை பாருங்க, ஒருத்தவங்க 60s கிட்ஸ், ஒருத்தவங்க 70s கிட்ஸ், ஒருத்தவங்க 80s கிட்ஸ். அதோட ஜென்ரேஷன் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அவங்க கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது. நடுவரை பார்த்தா கொஞ்சம் 90s கிட்ஸ் மாதிரி தான் தெரியுறாரு. ஆனா இல்ல 90s கிட்ஸ் மாதிரி தான் தெரியுறாரு. ஆனா இன்னைக்கு 2K கிட்ஸ் ஆல்பா பீட்டாவை தாண்டி ஜென்சி கிட்ஸ் கிட்ட இருக்கும். உண்மையை மட்டும்தான் பேசணுங்க. நான் அவங்க திட்டமிட்ட பாதையில போக முடியல, திசை மாறிய பாதையில தான் போறாங்கன்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கு கால சூழல் அப்படி இருக்கு. அவங்கள சொல்லி குத்தம் கிடையாதுங்க. ஒரு காலத்துல ரேஷன் கார்டு இல்ல ஓட்ட ஐடி கார்டு கணக்கெடுக்க வந்தாங்கன்னா பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, வீட்டு நம்பர் என்ன, இதுதான் கேட்பாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே என்ன தெரியுமா கேட்குறோம்? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அதை கேட்க மாட்டோம். நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, நீங்க ட்விட்டர்ல இருக்கீங்களா, நீங்க எக்ஸ் ஹேண்டில் பண்றீங்களா, நீங்க வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்றீங்களா, நடுவர் அவர்களே நீங்க யூடியூப் சேனல் நடத்துறீங்களா? ஆமாம்மா. ஆமா, அந்த பாவத்தை நானும் தான் செய்றேன். ஆமா நடுவர் அவர்களே,
இதுதான் அடையாளமாவே உருவாயிடுச்சு. இப்படி காலத்துக்கான கட்டாயத்தின் பேர்ல ஓடிக்கிட்டு இருக்க இவங்க கிட்ட ஏதோ ஒரு வாழ்க்கைக்கான திட்டமிடலை பண்ணுங்கன்னா அவங்க எங்க போய் பண்ணுவாங்க நடுவர் அவர்களே? அழகா அவங்களே சொன்னாங்கங்க, ரீல் விடுறன்ற வார்த்தையை ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனா இன்னைக்கு திசை மாறி இந்த ரீல்ஸ் மோகம் உலக அளவில் வெரி டேஞ்சரஸ் கண்ட்ரியா, இந்த ரீல்ஸ் செல்ஃபியின் மூலமா நடக்கிற சூசைட்ல அதிகமா இருக்கிற நாடு நம்ம இந்தியான்னு நம்ம சொல்ற சூழல்ல இருக்கோம். வெட்கப்பட்டு தலை குனியணுங்க. சென்ற ஆண்டு மட்டும் 271 மரணம். எப்படி தெரியுமா? இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன்னு ஆபத்தான இடங்கள்ல நின்று, இந்த ட்ரெயின் தண்டவாளத்தை வேகமாக கடக்கும் போது கார்னரில் நின்று, ஒரு அருவியில் நின்று, மலை உச்சியில் நின்று, வீட்டில் பண்ண முடியாத ஸ்டண்ட் எல்லாம் கொண்டு போய் பண்ணி இறப்பு அதிகமாக நடக்குதுன்னா இது நம்ம ஆழ்ந்து யோசிச்சு தான் நாங்கள் ஆகணும். எல்லாமே ரயில் தண்டவாளத்துக்கு கீழே படுத்து ரீல்ஸ் எடுக்கிறாங்கம்மா. ரயில் தண்டவாளத்துக்கு கீழே ரயில் தண்டவாளத்தில் படுத்துக்கிட்டு ரீல்ஸ் ஆன் பண்ணி ரயில் போற வரைக்கும் இருக்கிறான். எடுத்து அவன் போயிடுவானது தெரியல. 271 மரணம் ஒரு வருஷத்துல மட்டுங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் சாப்பிடுற சாப்பாடு கூட காலம் மாறி போச்சுங்க. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். திருமணம்ன்ற மந்தம் கூட ஃபாஸ்ட். எப்படி தெரியுமா? காலையில் காதல் பண்ணி மதியானம் மேரேஜ் பண்ணி சாயங்காலம் தேன் நிலவு போலாம் வரியா, வேகத்தில் ராக்கெட்டுனா தேகத்தில் சாக்லேட்டு, நீ நிலவில் டென்ட் அடிப்போம், ஆர் யூ ரெடியா, லெட்ஸ் டேக் ஏ செல்ஃபி புள்ள. வாழ்க்கையே செல்ஃபி மோகத்தில் போகும்பொழுது எங்கெங்க திட்டமிடுறது? ஒரு மனுஷனுக்கு முதல்ல மனிதாபிமானம்னு ஒன்று வரணும், ஒரு கலாச்சாரம்னு ஒன்று இருக்கணும், ஒரு பண்பாடுன்னு ஒன்று இருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சுன்னா கால சூழ்நிலை இளைஞர்களை அப்படி வழி நடத்தி சொல்லுதுங்க. பைக்கு முன்னாடிலாம் எதுக்குங்க வாங்குவோம்? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு தானே பைக் வாங்குவோம். இன்னைக்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரேடியா போறதுக்கு தாங்க பைக் வாங்குறாங்க. ரோடு ஆக்சிடென்ட்லயும் தமிழக அளவில் நம்ம கொஞ்சம் முன்னிலையில தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு திசை மாறி எங்க போறோம், என்ன பண்ண போறோம், எந்த பிளானுமே இல்லைங்க. வடிவேல் அழகா சொல்லுவார் பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா பிளான் பண்ணணும். ஆனா அப்படி யாருமே பிளான் பண்றது இல்ல. எதிரணி தலைவர் வந்து ஒரு பையன் பிளான் பண்ணான் தெரியுமாமா? எப்படி நடுவர் அவர்களே? 2 நாள் முன்னாடி எல்லாரும் ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா ரீல்ஸ்ல? சார் இப்போ பாருங்க, நம்ம டீன் ஐயா இருக்காரு, அவருக்கெல்லாம் மாசம் என்ன 1 லட்சம் ரூபா தான் சம்பளம் இருக்கும். ஒரு பையன் எவ்வளோ சம்பாதிச்சான் தெரியுமாங்க? தெரியுமா மேடம் எவ்வளோன்னு? 2.25 கோடியை ஒரு சின்ன பையன், 15 வயசு பையன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃபேமிலிஸ், ஹாய் கைஸ், இப்படி ஆரம்பிச்சு வாழ்க்கை ஃபுல்லா ஹாய் ஹாய்னு சொல்லி பாய் பாய்னு போற ஒரு பிளானே இல்லாமல் வாழறாங்கங்க. இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, மிக சீக்கிரமாக முன்னேறிடணும். அதுக்கு இந்த மாதிரி ரீல்ஸு, யூடியூபு, ஷார்ட்ஸு இதை போட்டு முன்னேறிடணும். அதிகபட்சம் 6 இலக்க சம்பளம் வாங்கணும், வாரத்தில் 5 நாள் தான் வேலை செய்யணும், 4 ட்ரிப் அடிக்கணும் வருஷத்துக்கு, 3 பெட்ரூம் இருக்கிற ஒரு ஃப்ளாட் வாங்கணும், வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா காதலன் காதலி, ஏன்னா இன்னைக்கு லிவிங் டுகெதர் இருக்கு இல்லையா, 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து வாழணும். ஒரு வேளை திருமணத்துக்கு அடுத்த கட்டம் போனாங்கன்னா ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு நாயோ பூனைக்குட்டியோ வளர்த்தா கூட போதும். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி சிச்சுவேஷன்ஷிப் வந்திருக்கு நடுவர் அவர்களே. இதுல என்னங்க பிளான்? ஒரு ஃபேமிலியை கூட பிளான் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்க இளைஞர்கள்கிட்ட நம்ம எப்படி வாழ்க்கையை பிளான் பண்ண முடியுங்க? ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பசி வந்தது என் தாத்தாவிடம் நிலம் இருந்தது, பசி வந்தது என் அப்பாவிடம் நெல் இருந்தது, பசி வந்தது என்னிடம் ரேஷன் அரிசி இருக்கிறது, பசி வரும் என் மகனிடம் நாளை என்ன இருக்கும்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு எப்படி அரிசி வருது, எப்படி காய்கறி விளைவிக்கணும், இதை பற்றியெல்லாம் தெரியாது. இதை தெரியாமல் வெறும் அந்த சமூக வலைத்தளமோ நாகரீக வாழ்க்கை மோகத்தில் மட்டுமே இவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் கம்பல்சரி ஒரு காஸ்ட்லியான ஆப்பிள் ஐஃபோன் இருக்கணும், ஒரு பிராண்டட் ட்ரெஸ் இருக்கணும், முடிஞ்சா காரு, ஒரு வீடு, அது கொஞ்ச நாளைக்கு இருந்தால் போதும். இதை மட்டுமே பிளான் பண்ணுறவங்க வாழ்க்கையை மறந்துடுறாங்க நடுவர் அவர்களே. அழகாக சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இந்த பொங்கல் பண்டிகையோட சிறப்பு கூட.
பழச விஷயங்கள் போச்சுன்னா புதுசு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம வரவேற்போம். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. இந்த பழையனையை உருமாற்றி புதுசாக பாட்டை ரீமிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வாழ்க்கை. அது மட்டும்தான் சந்தோஷம்னு இருக்கிற ஒரு இக்கட்டான கால சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். நடுவர் அவர்களே, நிறைவாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. போராடி கிடைச்சாதாங்க வெற்றி. வாழ்க்கையில் திட்டமிடணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படி பண்ணுறதில்லை, பண்ண விடுறதில்லை, பண்ண முடியறது இல்லைங்க. போராடி கிடைச்சாதாங்க வெற்றி. பொழுது புலர்ந்தால் தென்படும் செவ்வானம் அல்ல அது, பாதை தோறும் கிடக்கும் பூக்கள் அல்ல அது, பொறுத்திருந்து பெறுவதற்கு புதையல் அல்ல அது, பூஜித்து பெறுவதற்கு வரம் அல்ல அது, போராடி பெறும் பொன்னுலகம். அந்த போராட்ட குணமே இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட இல்லைங்க. ஒரு கூட்டு புழுவுல இருந்து தான் ஒரு பட்டுப்பூச்சி வெளியில வர முடியுங்க. அழகா தங்கம் சுட சுட தான் தங்கமா ஒளிரும். கூர்மையான ஆயுதத்தால பட்ட தீட்ட தான் வைரம் மின்னும். ஆனா கஷ்டமே படாம முன்னுக்கு வரணும்னு வாழ்க்கையில திட்டமே இடாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த இளைஞர்கள் இன்னும் நிறைய கற்க வேண்டும். நல்ல முறையான வாழ்க்கைக்கு வர வேண்டும். நம்முடைய அடிப்படை பண்பாடு, கலாச்சாரம், மொழி, குணம் இதை மண்மனம் மாறாமல் காக்க வேண்டும் என்பதை இந்த பொங்கல் திருநாள் எங்களுடைய ஒரு நல்ல கருத்தாக தெரிவித்துக் கொண்டு, ஆனால் அதுக்கெல்லாம் மாறாக இன்றைய தலைமுறை ஜென்சின்னு நம்ம சொல்ற இந்த தலைமுறை திட்டமிடாமல் திசை மாறி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரத்தான் இந்த அரங்கமே என்பதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு வாய் படித்த நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மல்டிபிள் வெர்சடைல் அப்படின்னு அவங்க அடுக்கி வச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எத்தனை விதமான கோணங்களிலே இந்த செய்திகளை எல்லாம் அடுக்கி கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் தமிழ்கூறு நல்லுலகத்தினுடைய தமிழ் பேச்சாளர்கள் மத்தியிலே தனது தன்னிகரற்ற தாய் தமிழ் வளத்தாலும் தன்னிகரற்ற தன்னுடைய குணத்தாலும் மென்மேலும் உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் நல்லாசிரியர் பேராசிரியர் முனைவர் கோப்பா ரவிக்குமார் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். திட்டமிட்ட பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற என் இளைஞர் சமுதாயத்திற்கு பண்பான வணக்கங்கள். ஒரே ஒரு கைதட்டல் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம். முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், அது சரியாக இருந்தால் முதல்ல கைதட்ட ஆரம்பிச்சிருங்க. நடுவர் அவர்களே, இந்த கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையும் ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் ஒன்று. புரிஞ்சவங்க கைதட்டுங்க. இந்த கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையை பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, தீஞ்ச பாயாசம். ஆனால் அந்த பாயாசத்துக்குள்ள நமக்கு ஒரு முந்திரி கிடைக்காதான்னு தேடுவான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வேல்டெக் பல்கலைக்கழகத்தினுடைய வணிக புலம் நடத்தக்கூடிய கிங் தொலைக்காட்சி இணைந்து நடத்தக்கூடிய இந்த மகத்தான தைத்திருநாள் சிறப்பு பட்டி மண்டபத்தில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற இந்த உணவும் சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற பேராசிரியர், புல முதன்மையர், மாணவ செல்வங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் பழைந்தமிழ் வணக்கங்களை சொல்லி, நாடு போற்றும் நல்லதொரு நடுவர், தமிழுக்காக தன் வாழ்நாளையே கரைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்களுக்கும் என் இனிய வணக்கங்களை சொல்லி, சக பேச்சாளர்களுக்கும். இப்போ என்ன பிரச்சனை, என்ன அவங்களுக்கு என்ன, இளைஞர்களின் பாதை சரியில்லைங்கிறாங்க. ஆமாம், அது எனக்கு முன்னால் பேசிய என் அன்பு தோழி உண்மையாகவே பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியிலிருந்து பாரதிதாசனின் பைந்தமிழை மிக அழகாக கொண்டு வந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நமக்காக வந்தோம் எல்லா பெருமக்களையும், சகோதரி நித்யாவா இருக்கட்டும், தம்பி மதனா இருக்கட்டும். என்ன அதில் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இளைஞர்கள் எல்லாரும் காதல் வயப்படுகிறார்களே, இது திட்டமிட்ட பாதையா? நான் கேட்கிறேன், கல்லூரினாவே காதல்ங்கிற ஒரு விஷயம்தான் வருமா? காதல்ங்கிறது எத்தனை எழுத்து? 3. அந்த 3 எழுத்தை விட வலிமையான ஒரு 3 எழுத்து எது தெரியுங்களா? நட்பு என்பதுதான் அந்த 3 எழுத்துங்கிறதே உங்களுக்கு தெரியல. நான் உலகத்திலே சொல்றேன் நடுவர் அவர்களே, உறவுகள் இல்லாதவனை அனாதை என்று இந்த உலகம் சொல்லும். உறவுகள் இல்லாதவனை அனாதை என்று இந்த உலகம் சொல்லும். ஆனால் நண்பன் இல்லாத அனாதை என்று இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. அப்படின்னா அது கல்லூரியும் வாழ்க்கையும் இளைஞர்களுக்கு தருகிற பெரிய விஷயங்க. சாதாரண விஷயமா?
நான் இன்னும் சொல்றேன் நடுவுகளே, நட்பு ஏன் சிறந்தது தெரியுமா? நட்பு ஏன் சிறந்தது தெரியுமா? அழகா ஒருத்தன் கவிதை எழுதினான். என் அக்காவின் திருமணம் எங்க ஒன்று விட்ட பெரியப்பால ஒன்று விட்ட பெரியப்பா, ரெண்டு விட்ட பெரியப்பான்லாம் இருப்பான். எங்க அக்காவின் திருமணம் ஒன்று விட்ட பெரியப்பா, ஏண்டா பத்திரிகையில் என் பேரை பெருசா போடல என்று சத்தம் போட்டு கொண்டிருந்த போது அழைப்பிதழே தராமல் என் அக்காவின் திருமணத்திற்கு வந்த என் நண்பனோ சத்தம் போடாமல் எச்சில் இலை எடுத்து கொண்டிருந்தான் ஒரு கவிதை வருது அப்படின்னு சொன்னா, நடுவர் அவர்களே, கூப்பிட்டா வந்து சேர்றது சொந்தக்காரங்களா இருப்பாங்க, கேள்விப்பட்டாலே வந்து நிக்கிறவன் தான் இந்த கால நண்பனா இருப்பான்னு சொன்னா, அந்த வாழ்க்கை எப்படி நடுவர் அவர்களே திசை மாறிய பயணமாக இருக்கும். அது திட்டமிட்ட பயணம் தான். நீங்க ஆசிரியரா இருந்திருக்கீங்களா? கொஞ்ச நாள் இருந்தீங்கல்ல? ஆமா ஆமா. நான் கேட்கிற பேராசிரியரா இருந்தீங்க. இங்க இருக்கிற முதன்மையர் உள்ளிட்ட பேராசிரியர்கள் உள்ளிட்ட எல்லார்ட்டையும் நான் கேட்கிறேன், பொதுவா ஆசிரியர்களுக்கு எத்தனை மதிப்பெண் வாங்குற பிள்ளைகளை பிடிக்கும்? 90, 100, 90 அப்படி ஹை பர்சன்டேஜ். ஆனா எனக்கெல்லாம் 40, 50 வாங்குறவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏங்க? ஏன்னா என் கிளாஸ்ல அவ்வளவுதான் வாங்குறான். நீங்க அப்படி நினைக்காதீங்க. இந்த 100, 90 வாங்கினவன்லாம் நல்லா படிச்சு நல்ல ஸ்கீம்ல ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகி வெளிநாட்டுக்கு ஓடி டாலர்களில் சம்பாதிக்கிறான். ஆனா இந்த 40, 50, 60 வாங்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இந்திய திருநாட்டிற்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கிறார். இது என்னுடைய வார்த்தை இல்ல, மெத்த படித்த சான்றோர்களினுடைய கருத்து. இன்னும் சொல்லட்டுமா நடுவர் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், காதல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அப்துல் கலாம் கூட காதலை பத்தி சொன்னார். ஆமா. அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். காதலில் ஜெயித்தவர்கள் உலகை ஜெயிக்கிறார்கள், காதலில் தோற்றவர்கள் வாழ்க்கையவே ஜெயிக்கிறார்கள் ஒரு வார்த்தையை டாக்டர் கலாம் சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பத்தி ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அவங்க ரீல்ஸ் எடுக்கல, ரிஹர்சல் எடுக்கிறான். ஓ, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல நாம போய் ட்ரெயினுக்கு பக்கத்துல படுத்துட்டு கேமரா வச்சுட்டு இருக்க முடியுமா? முதல்ல கை நிக்குமா சார்? நமக்கு முடியாது சார். ஆனா அவன் நிக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவராலும் எட்ட முடியாத சாதனையை எப்படியாவது எட்டிவிட வேண்டும் என்கிற இலக்கு தான் என் இளைஞனுடைய உந்து சக்தியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க எல்லாரும் வந்து விருப்பத்தோட தான் சேர்ந்திருக்கீங்களான்னு என் தம்பி ஒரு கேள்வி கேட்டாரு. விருப்பத்தோடு சேர்ந்தார்களோ இல்லையோ, ஆனா எதை விருப்பமாக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அம்மா ஒரு 10 பாத்திரம் தேய்க்கிறவளா இருந்தாலும் நாம எப்படியாவது இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டப்படிப்பை முடிச்சிடணுங்கிற எண்ணத்தோட எத்தனை பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம அப்பா ஒரு ஏரோட்டுறவனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளை ஏரோப்ளேன்ல போக மாட்டாங்கிற எண்ணத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்காங்களா இல்லையா? தயவு செய்து ரீல்ஸ் எடுக்கக்கூடிய பிள்ளைகளோடு என்னுடைய இளைய தலைமுறையை ஒப்பிட்டு தயவு செய்து அவர்களை நீங்கள் கீழறக்கி விடாதீர்கள். இவங்களுடைய எண்ண ஓட்டம் மேல நடுவர் அவர்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் பழைய வாட்சை தான் கட்டியிருப்பான். பழைய வாட்ச். இப்ப பெரிய ஐடி கம்பெனியில் லட்சங்கள்ல சம்பாதிக்கிறான். இன்னைக்கும் அதே பழைய வாட்ச் தான். ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வந்துருச்சு, இன்னும் பழைய வாட்ச் தான் சார். என்ன பார்க்கறதுக்கு வந்திருந்தான் போன முறை. ஏன் நல்லா இருக்கீங்களான்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் எதாச்சும் அவனுடைய கையை பார்க்குறேன் சார், பழைய வாட்ச். என்னடா தம்பி லட்சமா சம்பாதிக்கிறேன், ஏன் இந்த வாட்சை மாத்தலையான்னு கேட்டபோது அவன் சொன்ன வார்த்தை என்ன திடுக்கிட வச்சதுங்க. என்ன சொன்னான் தெரியுமாம்மா? இன்னைக்கு ரேடோ வாட்சுங்கிறான், அது வாட்சுங்கிறான், இது வாட்சுங்கிறான். ஆனா ஒன்று சொல்றேங்க, இன்னும் அந்த பழைய வாட்ச், சிட்டிசன் வாட்ச், அவங்க அப்பா காலத்து கட்டின வாட்ச். என்னடா தம்பி வாரெல்லாம் கூட மாத்தாம அப்படியே வச்சிருக்கேன். அவன் சொன்னா, என் அப்பா கட்டின வாட்ச் சார், இது என் அப்பா கட்டின வாட்ச். சரி, உங்க அப்பா கட்டின வாட்ச் உங்க இல்லை. அவன் சொன்னா, நான் படிக்கிற காலத்திலேயே, கல்லூரி படிக்கிற காலத்திலே எங்க அப்பா தவறிட்டார் சார், அவருடைய நினைவாக இந்த வாட்ச் என் கையில எப்பவுமே நான் கட்டியிருக்கேன். இதில் ஓடுகிறது முட்கள் அல்ல, அவர் என்னோடு வாழ்ந்த நாட்கள்னு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க நடுவர் அவர்களே, இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. நான் என் வீட்டில் ஒரு விசித்திரமான பழக்கம் பண்ணுவேன். என்ன தெரியுங்களா? என் அப்பா சட்டையில பணம் வச்சு நான் எடுப்பேன். எங்க அப்பா இல்லை, நாம் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் போது அவர் இறந்துட்டாரு. ஆனா இன்னைக்கும் ஆயிரங்கள்ல சம்பாதிக்கலாம், லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம். ஆனா எங்க அப்பாவுடைய ஒரு பழைய சட்டை ஒன்று ஹேங்கர்ல தொங்கும், அதுல பணம் வச்சு நானே எடுத்துக்குவேன். என் வீட்டம்மா கேட்பாங்க, இது என்ன கோமாளித்தனமா இருக்கு,
நீயே பணத்தை வைக்கிற, நீயே எடுக்கிறேன்னு. இல்ல, இன்னும் என் அப்பாவின் சட்டை பையில் இருந்து பணம் தான் எடுக்கிறேன் என்கிற நிறைவோடு தான் நான் அந்த பணத்தை செலவு பண்ணுவேங்கிற எண்ணம் இருக்கு. அப்படின்னா இப்படி பெற்றோர்களை, பெரியோர்களை மதிக்கக்கூடிய தலைமுறைகள் இருக்காங்க நடுவர் அவர்களே. இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. நிறைய அவங்க சொன்ன, முதல்ல எங்க பிள்ளைகளை நீங்க என்னைக்கு சார் ஒழுங்கா படிக்க விட்டீங்க? பெரியவங்களை யோசிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் எங்க பாட்டி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுச்சு, பாட்டி ஓட்டப்பந்தயம் ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு. கடைசி பிரைஸ் வந்தேன். என்ன தெரியுமா? பார்த்து மெதுவா ஓரமா போ சாமின்னு. பார்த்து மெதுவா ஓட்டப்பந்தயத்தில் பார்த்து மெதுவா ஓரமா போனா யார் சார் பரிசு கொடுப்பாங்க நான் கேட்கிறேன். ஆனால் பாட்டிக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தன்னுடைய பேரன் பரிசு பெற்று வருவதை விட காயம் படாமல் பத்திரமாக வர வேண்டும் என நினைக்கக்கூடிய பாட்டிகள் இருக்கிற காலம் சார். நான் நீங்க யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டிலிருந்து ஒரு பையன் இங்க வந்தானே, வெளிநாட்டிலிருந்து ஒரு பையன் இங்க வந்தான். கூடவே அவனுடைய வெளிநாட்டு நண்பன், இங்கிலாந்து நண்பனும் வந்தான். வந்தவன் பொங்கல் விழாவுக்கு வந்தவன் ஊருக்கெல்லாம் சுத்தி காட்டினான். இதுதான் பாரு ஜல்லிக்கட்டு, இதுதான் பாரு உரியடி, இதுதான் பாரு வழுக்கு மரம், எல்லாத்தையும் காட்டிட்டு எங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். கிராண்ட்மான்னு சொல்லி அறிமுகப்படுத்தினான் பாட்டியை. பாட்டி கொடுத்த கம்மங்கூழெல்லாம் சுவைச்சாங்க. ரெண்டு பேரும் சுவைச்சிட்டு, பாட்டி நாளையோட லீவ் முடியுது, நாளைக்கு நைட் நான் ஃப்ளைட்டு கிளம்பணும் அப்படிங்கும்போது, சரி சாமி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு அந்த பாட்டி சொல்லும்போது அவன் காலில் விழுந்து கும்பிட்டான் சார். அந்த பேரன், வெளிநாட்டில் படிக்கிற பேரன் தமிழ்நாட்டு பாட்டியின் காலில் விழுந்து கும்பிட்டான். விழுந்து கும்பிட்டதோடு இல்லாமல் உலகத்திலேயே நீங்கள் பேடிஎம் பார்க்கலாம், ஜிபே பார்க்கலாம், இன்னும் வேறு ஏதோ பிம் என்ன வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இதில் கூட காசு வரும், வராமல் போகும். நான் சொல்கிற இடத்துல காசு வந்தே ஆகும். எது தெரியுங்களா? நம்ம கிளவியோட சுருக்கு பையில் கட்டாயம் காசு எங்காவது ஒரு ரூபா ஒளிஞ்சிருக்கும். தேடி பிடிச்சி ஒரு லாயர்லேருந்து ஒரு ரூபா காசு அந்த பையன் கையில் கொடுத்தா, இத்தினோண்டு விபூதி எடுத்து அவன் நெத்தியில் மின்னல் கீட்டு மாதிரி வச்சு விட்டா. அவன் கீழே விழுந்து கும்பிட்டு அந்த காசு எடுத்து கண்ணில் ஒத்திட்டு போனான். அந்த வெளிநாட்டு நண்பன் இங்கிலாந்துக்காரன் கேட்டான், இது எங்கள் ஊர் டாலரை விட பெருசான்னு கேட்டான். எங்கள் ஊர் டாலரை விட இது சோ காஸ்ட்லியான்னு கேட்டான். அவன் சொன்னான், இது எங்கள் ஊரில் சாதாரண 1 ரூபி, சாதாரண 1 ரூபி. அந்த 1 ரூபிக்கு ஏண்டா இவ்வளவு தொட்டு கும்பிடுற அப்படின்னு இவன் சொன்னான், இந்த மதிப்பு 1 ரூபாயில் இல்லடா, இதை ஆசீர்வதித்து தருவதற்கு என் வீட்டில் பாட்டி என்று ஒருத்தி இருக்கிறாள் பாரு, இதுதான் எங்கள் தேசத்தினுடைய மதிப்புன்னு சொல்லுகிற தலைமுறை இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்க கோயில்ல பூசாரியா இருந்துட்டு ஒருத்தன் குடிக்காம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கிற இடத்துல இருந்துட்டு ஒருத்தன் குடிக்காம இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் பெருமையான விஷயம். கெட்டு போறதுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும் என் பெத்தவங்களுடைய எதிர்காலம் என் கண்ணில் இருக்குன்னு தான் கெட்டு போகாமல் இன்னும் நல்ல வழியில் நடக்கிற மாணவர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க இந்த மன்றத்தில் நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இந்த உலகத்தில் அப்பா பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்றேன், அப்பா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பனுக்கு ஒண்ணுன்னா எவன் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. என்னுடைய இளம் தலைமுறை அப்படின்னா, என் இளம் தலைமுறை ஜாலியா இருப்பாங்க, கேலியா இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்திய திருநாட்டிற்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் என்றால் அவன்தான் வேலியாக இருந்து இந்த தேசத்தையே காப்பான் என்று சொன்னால், ஏதோ 1-2 பேர் செய்யக்கூடிய தவறுகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த மாமன்றத்தில் ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்கு அநீதியை இழைத்து விடாதீர்கள். தை திருநாள் தமிழர் திருநாள் மட்டுமல்ல, வேல்டெக் இளைஞர்களினுடைய வெற்றி திருநாளாகவும் அமையட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் திரு கோப்போ ரவிக்குமார் அவர்களுக்கு நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாம். இந்த பட்டிமன்றம் நிறைவடைய போகுது. அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவில் 16 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு குழந்தைக்கு, பையனோ பிள்ளையோ, வீட்டை விட்டு வெளியே போயிடணும். எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? தம்பி எக்கோ கட் பண்ணுங்க. இங்கே உட்காந்துருக்கிற பிள்ளைகளில் எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? 16 வயசு ஆயிடுச்சுன்னா பையனோ பொண்ணோ வீட்டிலேருந்து வெளியே போயிடணும். எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்கும் பார்ப்போம். கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அமெரிக்காவில் 16 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டிலேருந்து வெளியே போயிடணும். வெளியே போய் அவன் சாப்பாட்டுக்கு, அவன் தங்கிறதுக்கு, அவன் போடுற ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கு மேலே அவன் படிக்கிறதுக்கு எல்லாம் அவன் தான் பார்த்துக்கணும். வருஷத்தில் 1 முறை 2 முறை கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, நியூ இயருக்கு வீட்டுக்கு போகலாம். போய் எனக்கு ஒரு $200 கொடுங்க, $300 கொடுங்க, அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அன்னைக்கு நைட் அங்கே படுக்கக்கூடாது, வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிவிட்ருவாங்க. 16 வயதை அடைந்த உடனேயே தன் சொந்த காலில் தான் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நிற்க வேண்டும் என்று நியதியை வகுத்து இன்றைக்கும் நிர்பந்தித்து கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாம் நம் கண்முன்னே இருக்கிற போது, ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான், எங்கேயும் வேலை கிடைக்கல.
ஒரு பையனோ பொண்ணோ காலையில் இன்டர்வியூ கிளம்புறான்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு காலையில் குளிக்க வச்சு தலைக்கு ஷாம்பு போட்டு இட்லி வாயில் போட்டு முழுங்க வச்சு ஊட்டி விட்டு பாக்கெட்டில் காசு கொடுத்து திரும்பவும் வேண்டாம் சாப்பிடுப்பான்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து வெளியே வந்து நின்று, தம்பி உனக்கு வேலை கிடைக்கலனாலும் கவலைப்படாத, இது இல்லைன்னா இன்னொரு வேலை பார்த்துக்கலாம், தைரியமாக போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கணுன்னு டாட்டா காட்டி விடுகிற அப்பா அம்மாக்களை வைத்திருக்கிற ஒரே தேசம் நம்ம இந்தியா தேசம் மட்டும்தாங்க. வேற எங்கேயும் இல்லை. இது அத்தனை தியாகம் செய்கின்ற அந்த பெரியவர்களை, பெற்றவர்களை நாம் சரியாக பார்த்துக்கணும். இந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த பிறவியை, பொறுப்பை மிகச்சரியாக நாம் வாழ்ந்து அவர்கள் கண்முன்னே வெற்றி அடைந்தவர்களாக இந்த மண்ணில் வளம் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் இந்த தலைப்பு. இப்போ தோனின்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும். சானியா மிர்சான்னு ஒரு அம்மா இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். 2 பேருமே 2 கிரவுண்டில் விளையாடுறாங்க. தோனி கையில் ஒரு பேட் இருக்குது, ஒரு பந்து இருக்குது. சானியா மிர்சா கையில் ஒரு பேட் இருக்கிற, ஒரு பந்து இருக்குது. 2 பேருக்கும் பொதுவாக ஒரு கட்டம் இருக்குது, கோடு இருக்குது. இந்த கோட்டுக்கு வெளியே பந்து விழுந்தால் யார் வெற்றி பெறுகிறார்கள், கோட்டுக்கு உள்ளே பந்து விழுந்தால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை ஒரு ஆட்டம் தீர்மானிப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பந்தும் மட்டையும் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருப்பது தான் இந்த தலைப்பு. அன்பிற்கினிய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு 2025 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்கள் தொகை 7.9 பில்லியன். 800 கோடி பேர் வாழ்கிற இந்த உலகத்தில். இந்த 800 கோடி பேர் வாழுகிற உலகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு வச்சிருக்கவன்லாம் இருக்கான். யூகே, யுஎஸ்ஆர், யுஎஸ்ஏ, ரஷ்யா, அதெல்லாம் மேப்பில், உலக மேப்பில் பார்த்துருக்கீங்களா? வேர்ல்டு மேப்பில் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு வச்சுருக்கான். அவன்லாம் மக்கள் தொகையில் குறைவாக இருக்கான். நம்ம இந்தியா பார்க்கதா இத்திலூண்டு ஒன்று கீழே தொங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நம்ம நிலப்பரப்பே அவ்வளோதான். 800 கோடி பேர் வாழுகின்ற இந்த பூமி பந்தில் 140 கோடி பேர் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறாங்க, இந்த சின்ன இடத்துக்குள். இவ்வளவு பேருக்கு எங்கே இருக்கிறது வாழ்வாதாரம்? இவ்வளவு பேருக்கு எங்கே இருக்கிறது கட்டமைப்பு வசதிகள்? இவ்வளவு பேருக்கு எங்கே இருக்கிறது வேலை வாய்ப்பு? வெறும் மீனை மட்டுமே நம்பியிருந்த ஒரு நாடு நார்வேன்னு பேர், இன்னைக்கு உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கான். வெறும் காடுகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு நாடு ஆஸ்திரேலியான்னு பேர், உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கிறான். வெறும் மாடுகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு நாடு டென்மார்க்குன்னு பேர், உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கிறான். கூட்டு பண்ணைகளை மட்டுமே நம்பி காலம் தள்ளி கொண்டிருந்த ரஷ்யா இன்றைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துருச்சு. அறிவியலை தவிர வேறு எதுவுமே தெரியாது அமெரிக்காவுக்கு, உலகத்தினுடைய முன்னோடி இடத்துல இருக்கிறான். சார், ஒரு நாடே தண்ணியில் மிதக்குதுங்க, வென்னிஸ்னு பேர். அந்த நாட்டுக்கு தண்ணி தான், வேற அதுக்கு நிலப்பரப்பே இல்லை. அவன் இன்னைக்கு உலகத்தினுடைய முதலிடத்தில் இருக்கான். ஒரு நாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாதுங்க, தோண்டினாங்கன்னா பெட்ரோல் தான் வரும். பக்கத்து நாட்டிலேருந்து குடிக்கிறதுக்கு குடிநீரை விலை கொடுத்து ஒரு நாடு வாங்குது, அதுக்கு பேர் குவைத்துன்னு பேர். உலகத்தினுடைய முதலிடத்தில் இருக்கான். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 40லிருந்து 43% இளைஞர் சக்தியை கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய தேசம் இன்னமும் வளர்ச்சி பாதையிலே போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், நாம் திட்டமிட்ட பாதையில் செல்வதில் எங்கேயோ ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை யார் தெரியுமா கொடுக்குறா? நடிப்பு அரக்கன் கொடுக்குறான், பலூன் அக்கா கொடுக்குறாங்க. புரியுதா யார் கொடுக்குறான்னு? உங்கள் நேரத்தை யாரோ ஒருவர் வந்து திருடுகிறார். உங்கள் நேரத்தை யாரோ ஒருவர், நீங்கள் விரும்பினாலும் உங்கள் நேரத்தை வந்து திருடுறாங்க. சார் இன்னைக்கு கல்லூரிகளில் சிறப்புரையாற்றுவதற்கு நடிப்பு அரக்கன் திவாகரை கூப்பிடுறான். இந்த சமூகம் எங்கே போயிட்டு இருக்குது? இந்த தவறுகள் இப்படியே போனால் திட்டமிட்ட பாதைக்கான வழிவகை சுத்தமாக கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும். திசை மாறிய பயணத்தில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது மனதிலவிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. ஆனால் அதை அப்படியே விட்டுலாமா சார்? மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறாதிருக்க நான் வனவிலங்கல்ல, கண்ணதாசன் சொன்னார். மாறிக்கிட்டே தான் சார் இருக்கும். ஒரு விமானம் கட்டமைப்பதற்கு எத்தனை 1000 கோடி வேணும்? ஒரு விமானம்
ஒரு கப்பல், பெரிய கப்பல், ராட்சத கப்பல் கட்டமைக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வேணும்? ஒரு செயற்கைக்கோள் விண்ணுக்கு ஏவுகிறார்களே, அதை கட்டமைப்பதற்கு எத்தனை ஆயிரம் கோடி வேணும்? இவ்வளவு பணம் செலவு பண்ணுறாங்கல்ல, அதை பாதுகாப்பாக பத்திரமா வீட்டிலே வச்சுக்க முடியுமா? இங்கேயே அவ்வளவு செலவு பண்ணினாலும் அதை தூக்கி வெளியே எரிஞ்சு அது பறப்பதை பார்த்தால்தான் அது வெற்றியா தோல்வியான்னு தெரியும். அவ்வளோ செலவு பண்ணினாலும் நடுக்கடலில் தூக்கி வீசி எரிஞ்சாதான் அது நடக்குதா ஓடுதா இல்லையான்னு தெரியும். ரிஸ்க் எடுத்தால் தான் அடுத்த நிலை என்ன என்று தெரியும் என்கிற போது இந்த சமூகத்தினுடைய ரிஸ்க் ஃபேக்டர் யாரு? இளைஞர்கள் தான். உங்கள் கையில் அந்த ரிஸ்க் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சுற்றி நின்று தாக்குகின்ற இந்த சூரர்களை எல்லாம் வென்றுவிட்டு திட்டமிட்ட பாதையில் தான் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தலைமுறைக்கு நீங்கள் நல்ல வழிகாட்டியாக இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திசை மாறிய பயணத்தில் போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை சற்று வேதனையை தருகிறது என்பதை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் எண்ண அலைகளிலே இந்த திசையிலிருந்து நாங்கள் விலகி அமெரிக்காவில் 16 வயசுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஆரம்பித்து உங்கள் பெற்றோர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், நாளைக்கு உங்களை நம்பி திருமணம் செய்து கொள்ளப் போகிற பெண்கள், ஆண்கள், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் வரைக்கும் இந்த தலைமுறையை காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தால் திசை மாறிய பயணத்திலிருந்து மீண்டு வந்து திட்டமிட்ட பாதையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்துங்கள். இன்றைக்கும் என்றைக்கும் மனதளவிலே சில வருத்தங்கள் இருந்தாலும், சஞ்சலங்கள் இருந்தாலும், சிக்கல்கள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கின்ற சாவி உங்கள் கையிலேயே இருப்பதால் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பாதை திட்டமிட்ட பாதையாகவே இருக்கிறது, திட்டமிட்ட பாதையாகவே இருக்கிறது என்ற அற்புதமான தீர்ப்பினை உங்களுக்கு வாழ்த்தாக சொல்லி, பெற்றதாய் மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்றநெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், உன்னை என்று மறவேன் என் உயர்தனை தமிழே என்ற அன்னை தமிழை வணங்கி அற்புதமான இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்லூரியின் நிர்வாகிகளுக்கும், நம்முடைய முதன்மை அலுவலர் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், அன்பிற்கினிய பேராசிரியர் யுவராணி அவர்களுக்கும் இருந்து இந்த நேரத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை, உங்களுடைய கொண்டாட்டங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு சற்று சோதனையாக இருந்தாலும் கூட எங்களோடு ஒத்துழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் உங்களை வந்து சேர்ந்து மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வேல்டெக் பல்கலைக்கழகம், வணிகவியல் புலம் மற்றும் கிங் தொலைக்காட்சி இணைந்து நடத்திய பொங்கல் தின இந்த சிறப்பு பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய மாணவர்கள் எதை நோக்கி செல்கின்றார்கள், எப்படி அவர்கள் தன்னுடைய பாதையை வகுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு கருத்தோடு நம்முடைய நடுவர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அத்தகைய ஒரு சிறந்த ஒரு பட்டிமன்றம் இங்கு நடைபெற்றது. அந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு நிறுதியாக நன்றி நவிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நன்றி உரையாற்ற நம்முடைய துறை பேராசிரியர் ஐயா திருமலை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். உள்ளிட்டோர் அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செய்வி திருக்காப்பு. ஆழ்வார் இறைவனுக்கு பல்லாண்டு பாடியதை இந்த அரங்கத்தில் நம் மாணவ செல்வங்களுக்கும் அவை உள்ளிட்டோர் அனைவருக்கும் இந்த இனிய தைத்திங்கள் பொங்கல் திருநாளில் வாழ்த்துக்களை கூறி நன்றி உரை ஆற்ற என்னை அழைத்ததற்கு நன்றி கூறி, டாக்டர் ஆர் ரங்கராஜன் ஐயா நிறுவனத் தலைவர் வேந்தர், டாக்டர் சகுந்தலா ரங்கராஜன் அம்மையார் நிறுவனத் தலைவர், டாக்டர் ராஜத் குப்தா துணைவேந்தர் அவர்களுடைய ஆசையுடனும் அவர்களுடைய நல்லாசையுடனும் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக மாணவ கண்மணிகளுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி செல்ல வேண்டும், எப்படி திட்டமிட்டு வழிவகுத்து செல்ல வேண்டும், திட்டமிடாமல் இருந்தாலும் கூட அதன் விளைவு என்ன என்ற ஒரு பகுதியை ஒரு அணியினரும், திட்டமிட்டு செல்வதால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நம்முடன் பணியாற்றுகின்ற பேராசிரியர் உள்பட அனைத்துவரும் அணிவகுத்து பேசி
உங்களுக்கான இந்த நல்ல செய்தியை இந்த திருநாளில் அளித்ததற்கு என்னுடைய துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஏறக்குறைய 2-3 மாத காலமாக என்னுடைய துறை தலைவர் என்னுடைய டீன் ஐயா அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு எங்களை ஊக்கப்படுத்தி பொருள் உதவிகளும் இல்லை என்றாலும் கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்று எங்களை ஊக்கப்படுத்தி நீங்கள் இந்த பட்டிமன்றத்தை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நுட்பமாக எங்களுக்கு அறிவுறுத்தி அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய எங்களுடைய புல முதன்மையர் ஜெயபால் ஐயா அவர்களையும் துறைத் தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி பட்டிமன்றத்தில் தலைவராக பொறுப்பேற்று மிக அருமையாக விவாதங்களை உட்கொண்டு விவாத பொருளை அழகாக எடுத்துரைத்து மாணவர்களுக்கு எளிய வண்ணம் புரிய வகைக்கூடியில் எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஏதுவான நிலையில் அவர்களுக்கு சென்றடையக்கூடிய நிலையில் அந்த உறுப்பினர் அவர்களும் மிக சிறப்பாக எங்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்தது என்பது நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அதே நேரத்தில் மாணவ கண்மைகள் அழகாக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இந்த பட்டிமன்ற விழாவினையும் அதனுடைய கருத்தாக்கத்தை உள்வாங்கி கொண்டு பயனுறுவார்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த இந்த அனைத்து வந்த மாணவ கண்மணிகளுக்கும் அனைத்து துறை பேராசிரியர் மல்டிமீடியா புலமையர் மற்றும் அனைத்து துறை ஆசிரியல்லா பணியாளர்கள் மற்றும் மாணவ கண்மணிகள் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் துறையில் சார்பாக அனைத்து பேராசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.